அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தத்தாத்ரேயர் பரசுராமன் கிட்ட சகல சுபத்திற்கும் மூல காரணம் சத்துக்களுடைய சங்கமம் அப்படின்னு சொல்லி அந்த ஹேமலேக்கை ஹேமச்சூடனுக்கு எப்படி ஞானத்தை போதித்தா அப்படிங்கக்கூடிய விஷயத்த சொல்லி முடிச்சிட்டார். ஹேமலேக்கை என்ற ஒரு சாதுவினுடைய சங்கத்தினால் அந்த நகரமே உலகத்துல மேன்மை பொருந்திய ஒரு நகரமாட்டு மாறி அங்கு வசிச்சிருக்கக்கூடிய பசு பட்சிகள்ல இருந்து எல்லாமே ஞானத்தை அறிந்திருந்தன. முக்தி என்னங்கிறதை அறிந்து அதனுடைய வழியிலவேயே நிலை பெற்றிருந்தது. அவ்வளவு தூரத்துக்கு ஒரு உன்னதமான நகரமாகவேயே மாறி இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறார். இப்படி இந்த கதையை முடிச்ச உடனேயே பரசுராமனுக்கு சந்தேகம் வந்துடுறது. அப்போ மேலும் இந்த கதையை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்தை நம்ம கேட்ட உடனேயே நம்மளுக்கு அதை நடைமுறையில கொண்டு வர்றதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ ஒரு விஷயம் நம்ம இப்போ எந்த ஒரு விஷயமாகட்டும் அந்த ஒரு விஷயத்தை கேட்குறோம்னா கேட்டுட்டோம், சரி, கேட்குறதோட சரி. ஆனால் நாம் அதை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது மட்டும்தான் நடைமுறை சிக்கல்கள் நமக்கு புரியும். அப்போ நடைமுறையில் கொண்டு வந்தாதான் நடைமுறை சிக்கல்கள் புரியுமே தவிர இல்லைன்னா புரியாது. ஆனால் இந்த ஹேமச்சூடனுடைய கதையில எப்படி சுவாமி சொல்லி கொடுத்துட்டார் குருநாதர், இவ மூலமா அந்த ஒரு உயர்ந்த தத்பத விளக்கங்களை கேட்ட மாத்திரத்திலவேயே அவன் தன்னை சுய விசாரம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சிட்டான்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்போ பரசுராமனுக்கு அந்த சந்தேகம் வருது. அதுல எவ்வளவு பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. அது எப்படி உடனே அதனுடைய விளக்கங்கள் ஒருத்தர் சொன்ன மாத்திரத்திலவேயே நான் அப்படியே ஆயிட்டேன் அப்படிங்கிறத எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்கிறதுனால அந்த சிக்கல்களை அவன் எப்படி தாண்டினான் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை இவனை தெரிஞ்சுக்க விரும்புறான். ஏன்னா இப்போ அவர் மூலமாட்டே இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் எல்லாமே வரும்பா. இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, நான் சரி குருநாதர் சொல்லிட்டாரு, நான் அதன்படி நான் இனிமேல் நடைமுறையில் நான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறது. நான் நடைமுறையில் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது நான் கேட்ட விஷயங்களை உள்வாங்கி அதில் என்னை நான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே பொருத்தி பார்த்து விசாரத்தில் சுய விசாரத்தில் நிலை பெற்று நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலுமே விவேக புத்தியோடு ஆராய்ந்து அறிந்தால் மட்டுமே தான் எனக்கு தெளிவு கிடைக்கும். இல்லைன்னா தெளிவு கிடைக்காது. இந்த உண்மை பரசுராமருக்கு நல்லவையே தெரியும். ஏற்கனவே அந்த உபாசனா மார்க்கத்துக்குள்ளே இவர் தான் 12 வருஷமா வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு அவரே ஃபீல் பண்ணி இருக்கிறார் இல்லையா? அப்போ இவருக்கு தெரியுது அந்த உபாசனா மார்க்கம்ங்கும் போது அதுல என்னென்னலாம் சிக்கல் வந்தது, அதுலேருந்து இவர் எப்படி முழுமையானேன் அப்படிங்கக்கூடிய விஷயங்களுக்கு இவருக்கு ஆல்ரெடி அந்த விஷயத்துல ஒரு அனுபவம் இருக்கிறதுனால இப்போ இன்னும் ஒரு சுய அனுபவத்துக்குள்ள நான் இங்கிருந்து முயற்சி பண்ணினால் அது எப்படி எப்படி என்னை கொண்டு போய் விடுமோ எனக்கு தெரியாது. ஆனா நான் இதை நடைமுறை சிக்கல்களுக்கு உள்ள நான் போகும்போது இந்தந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும்பா, அதுக்கு நீ இப்படி இப்படி எல்லாம் உன்னை தயார் பண்ணிக்கணுங்கக்கூடிய யுக்திகளை குருதேவரே சொல்லிட்டார்னா நாம நடந்துக்கும் போதே இந்த மாதிரி குருதேவர் இந்த மாதிரி எல்லாமே வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வரும்னு சொல்லியிருக்கும் போது குருதேவர் சொன்ன உபதேசங்கள் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு இந்த மாதிரியான சிந்தனைகளை நாம் இதில் கொண்டு போய் இப்படி நாம் விசாரம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவு கிடைச்சிடும். இது ஒரு விதம். இன்னொரு விதம், எனக்கு நானாகவே அனுபவத்தை உண்டாக்கி அந்த ஒரு அனுபவம் மூலமாட்டு பெறப்பட்டதை நான் குருதேவர்கிட்டக்க அது ஒரு தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் அது நடக்குமே தவிர தொடர்பு இல்லைன்னா நடக்காது. வகுப்பு முடியறது, குருநாதர் நிறைய உபதேசங்கள் கொடுக்குறாங்க, அதை கேட்டுட்டு நான் அதனோட இன்னைக்கு வகுப்பு எடுத்தாங்க, அந்த வகுப்புல நான் கேட்டாச்சு, கேட்டதை நான் உள்வாங்கிட்டேன், சரி இனிமேல் நான் அதை நடைமுறைப்படுத்தும் போது தானே பார்க்கணும். நான் நடைமுறைப்படுத்துறேன்னா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியாது. ஆனால் அதை அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த வகுப்பு கேட்டதோட முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம ஒதுங்கிடுறோம்.
ஆனா பரசுராமனுக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதிரியான முட்டாள்தனத்தை இவன் ஏற்கனவே ஒரு தடவை பண்ணியிருக்கிறோமே, இனிமேலும் அந்த முட்டாள்தனத்தை நாம் பண்ணவே கூடாது. அப்போ நாம் சரணாகதி அடையிறோம்னா குரு கிட்டக்க தன்னை முழுமையாட்டே அங்கே ஒப்படைச்சி தான் பரசுராமன்கக்கூடிய ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே கரைச்சிடணும். நான் இங்கக்கூடியதை நான் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி நிறைய அகங்காரத்தில் இருக்கிறோம் இல்லையா, எல்லாத்தையுமே கரைச்சிட்டு அங்கே ஒன்றுமே இல்லாத அளவுக்கு நம்ம பூரணமாக சரணாகதி ஆகி அங்கே கரைஞ்சு போயிடணும். அப்படி கரைஞ்சு போகும்போது தான் அங்கே தனித்துவம் இல்லாமல் இருந்து அதில் கரைஞ்சிக்கும் போது தான் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்காக சொல்லி கொடுக்குறாங்க. நான் இதை கேட்டால் மட்டுமே தான் எனக்கு தெளிவு கிடைக்கும், நான் இதை உள்வாங்கி நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே தான் எனக்கு உன்னத நிலையை நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய தெளிவு இவருக்கு வரும். இந்த யுக்தியை பரசுராமர் தெரிஞ்சு இருக்கிறதுனால பூரணமாக சரணாகதியே ஆகி, ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி இந்த சந்தேகங்கள் இருக்குது. எப்படி ஒரு கேட்ட மாத்திரத்தில் போய் எப்படி பண்ண முடியும்? இப்போ உபாசனா மார்க்கத்தில் மந்திரங்கள் சொல்கிறாங்க, நீ எப்படியே இந்த மந்திர சாதனைகள் எல்லாமே பண்ணிட்டேன்னு உண்டுமானால் உனக்கு பூரண சித்திகள் கிடைச்சிடும், திரிபுரையினுடைய அருள் கிடைச்சிடும்னு சொல்லிட்டா, நான் இதை பண்ணிட்டா எனக்கு கிடைச்சிட்டுன்னு உட்காந்தே இருந்தால் மட்டும் அது நடக்காது. அப்போ நடைமுறை யுக்திகள் இவர் நிறைய பண்ணியிருக்கிறதுனால திருப்பியும் இன்னும் ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் போக முடியாது. அப்போ இவர் மூலமாட்டு நாம் கேட்குறத பூராவுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். வேற வழியே இல்லை அப்படிங்கக்கூடியது தெரிஞ்சிருக்கிறதுனால இவரே என்ன சொல்லிட்டார்னா, அந்த சந்தேகங்களை கருத்தில் வச்சு நான் இந்த பரமமான பரிசுத்தமான அந்த ஒரு கதையை நான் முழுசாட்டு கேட்க விரும்புகிறேன். அவரால் எப்படி அடுத்தடுத்த நிலைக்கு போய் அவர் அந்த முக்தியை அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு அவர் வரணும்னா, அப்போ அவர் நிறைய பயணங்கள், அவருடைய பயணங்களை முழுசு மாட்டே நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த சாதனைக்குரிய பயணங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஆகையினால எனக்கு அந்த ஹேமச்சூடனினுடைய முழு கதையுமே எனக்கு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே தத்தாத்திரேயருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. ஏன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லும் போது கேட்கறதுக்கு உண்டானவன் அதனுடைய முழு ஈடுபாட்டோடு இருந்தால் மட்டும்தான் அங்கே சொல்லக்கூடியவருக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். அந்த ஒரு உற்சாகமே கேட்குறவருக்கு பூரணத்தை கொடுத்துடும். அப்போ அந்த ஒரு உற்சாகத்தை தூண்டும் விதமாட்டு பரசுராமருடைய கேள்விகள் இருந்ததுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி பரசுராமருக்கு எப்படியாவது அனுகிரகம் பண்ணணுங்கக்கூடிய ஒரு முடிவே தத்தாத்திரேயர் முடிவு பண்ணிட்டார். பரசுராமரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தேகாத்ம புத்தியை நீக்கணும். முதல்ல தான் தேகம், நான் பரசுராமன், ஜமதக்னி முனிவருடைய பையன், நான் அந்தணன் இல்லையா, நான் இத்தனை பேரை நான் கொன்னுட்டேன், அதனால் எனக்கு இந்த மாதிரி எல்லாமே ஆச்சு. அப்புறமா நான் இந்த ஒரு உபாசனையில் நான் இருந்திருக்கிறேன். அப்போ நான் இந்த ஒரு உபாசகன் இல்லையா, நிறைய ஐடென்டிட்டிகளோடு இருக்கிறாப்புல. அப்போ இந்த தேகம் நான் இருக்கிறேன்ங்கக்கூடியது, நான் இந்த உடம்போடு இருக்கிறேன், இந்த உடம்பினுடைய பெயர் பரசுராமன். இந்த பரசுராமனும் இந்த தேகமும் நான் அப்படிங்கக்கூடிய அபிமானம் முதல்ல இதுக்கு அப்புறமா தான் பாக்கி உள்ள எல்லா அபிமானமும் நம்மளை சேர்த்துக்கிறது. அப்போ முதல்ல இதை பூராமே நீக்கணும். இந்த நான் தேகம், நான் இந்த உடம்பை உடையவன், நான் என்னுடைய இந்த ஒரு தோற்றத்தவையே நான் நினச்சிக்கிறோம். இது என்னுடைய உடம்பு, இது என்னுடைய கை, என்னுடைய கால் இல்லையா, எனதுன்னு சொல்லி முதல்ல நான் இந்த உடம்பையே நான் சொல்லி இந்த உடம்போடவையே நான் ஒரு பாண்டை வச்சுக்கிட்டேன். இந்த ஒரு தனித்துவமான இந்த ஒரு உடம்பை நான் முக்கியம், இந்த உடம்பினுடைய முக்கியத்துவத்தை நான் தெரிஞ்சுக்கல. இந்த உடம்பு எனக்கு முக்கியம், ஏன்னா நான் தான் இந்த உடம்பு. இது அப்பப்போ போகிறதுன்னு இல்லை, ஆனால் எப்போதுமே இந்த உடம்பு தான் நான்கக்கூடிய ஒரு உணர்வு நிலையாட்டே இருக்கு இவன்கிட்டக்க. அப்போ முதல்ல இந்த தேகாத்ம புத்தியை இவன்கிட்ட நீக்கணும்னா குருதேவருக்கு நல்லவையே தெரியும்.
ஏன்னா இது எல்லாமே சாதுக்களினுடைய மகிமைகளை தெரிஞ்சு அவங்க சொல்லக்கூடிய உபதேசங்கள்ல நம்பிக்கை வச்சு முழுசுமாட்டே கேட்கறதுக்கு உண்டான பொறுமையும், அதுக்கு உண்டான பொறுமையோட இருந்தா மட்டும் போராது, அதை உள்வாங்கிக்க ஒரு திறனும் வேணும். முழுசா உள்வாங்கிக்க திறன் ஒருத்தருக்கு வேணும்னு உண்டுமானால் அந்த உள்வாங்கிக்க திறனுக்கு உண்டான ஆவல் இவர்கிட்ட இருக்கணும், ஏக்கங்கள் இருக்கணும், அந்த தாபங்கள் இருக்கணும். பரசுராமருக்கு ஏற்கனவேயே இந்த எலிஜிபிலிட்டி வந்துடுச்சு, வேற வழியே இல்லை, நான் தெரிஞ்சே ஆகணுங்கக்கூடிய ஒரு முடிவோடவையே தான் குரு கிட்டக்க வந்திருக்கிறதுனால இனியும் இவர்கிட்ட இருந்து முழுசுமாட்டே நான் கேட்டு தெரிஞ்சுக்காம பாதியிலவையே, ஏன்னா இது போதும், ஏற்கனவே அப்படித்தானே போனாரு, அதே மாதிரி திருப்பியும் நானும் போய் திருப்பியும் இன்னொரு ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு இவர் விரும்பவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு மந்திர உபதேசம்னு போய் 12 வருஷத்தை தொலைச்சிட்டோம். இனிமேல் நான் இதை சாதனை பண்றேன் பேர் வழின்னு சொல்லி நான் கண்மூடித்தனமாட்டி என்னென்னலாமோ பண்ணி அந்த மனதினுடைய வியாபகம்னு சொல்லிட்டதுனால அப்போ மனசு கண்டபடிக்கு எல்லாமே போகும் இல்லையா. அப்போ இதை எதுவுமேயே புரிஞ்சுக்காம இருந்து நானாகவே எதையாவது ஒன்றை கற்பனை பண்ணி நான் செய்யறது சரிதான், நான் போகிற பாதை சரிதான்னு எனக்கு நானே தீர்மானம் பண்ணி மீண்டும் ஒரு தவறான வழியில நான் போய் சிக்கிக்க கூடாதுங்கிறதுல தெளிவாட்டி இருந்ததுனால இந்த ஹேமச்சூடன் கதை மூலமாகவே முழுசுமாட்டே கேட்டு நாம தெரிஞ்சுக்கணுங்கக்கூடிய ஒரு வைராகியம் பரசுராமர்கிட்ட இருக்கிறத தத்தாத்திரேயர் உணர்ந்துட்டார். அதனால தத்தாத்திரேயருக்கு ரொம்ப சந்தோஷமாகி நான் அந்த ஹேமச்சூடனுடைய முழு கதையுமே நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ அந்த முந்தின கதையினுடைய அந்த தொடர்ச்சி ஆரம்பிக்கிறது. ஹேமலைக்கே இந்த மாதிரியான வார்த்தைகள் விவேகங்களை பற்றி எல்லாமே சொல்லி நித்திய அனித்திய விவேகத்தை சொல்லி தன்னுடைய கணவன் அழகுங்கக்கூடிய மோகத்தில் இருக்கிறதுனால அந்த அழகினுடைய அபத்தத்தை பற்றி தெளிவான ஒரு கதை மூலமாட்டு சொல்லி அந்த கதைகள் மூலமாட்டு என்னது அழகுங்கிறதும் எல்லாமே மனதினுடைய வியாபாரம்னு சொல்லி அந்த மனதினுடைய போக்குகளை யுக்திகளின் மூலமாட்டு அவனுக்கு புரிய வைக்கிறான். அது புரிய வச்சதுனால ஹேமச்சூடனுக்கு ஒரு சஞ்சலம் இருந்தது இல்லையா, இவ ஏன் இப்படி இருக்கிறாங்க கூடிய சஞ்சலம் இருந்ததுனாலவும் இவ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே சொல்ல 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 சாதுக்களினுடைய வார்த்தைகள் என்ன ஆகும்னா நாம சரியான நேரத்துல சரியான ஒரு பக்குவத்துல நாம இருக்கும்போது அது வேலை செய்யும், யோசிக்க வைக்கும். அப்ப நாம அதுக்கு சாதுக்களினுடைய சங்கமத்திலவேயே தொடர்போடவேயே இருக்கணும். தொடர்பை விட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு அந்த அந்த ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு அமையாது. அதை கேட்கறதுக்கு உண்டான கேட்டு அதை உள்வாங்கக்கூடிய திறன் நம்மளுக்கு வராது. இப்போ கற்பூரம் தயாராட்டு இருக்கு, ஒரு இடத்துல தீப்பெட்டி இருக்கு, இன்னொரு ஒரு இடத்துல ஒரு ஆள் இருக்கிறாரு. இப்போ நானும் இருக்கிறேன், அந்த கற்பூரமும் இருக்கு, அதில் அந்த தீப்பெட்டியும் இருக்குன்னா தீப்பெட்டியை வச்சு அந்த கற்பூரத்தை பற்ற வைக்கலாம் இல்லையா, கற்பூரம் பிடிச்சிக்கும். இப்போ தீப்பெட்டி அங்கே இல்லை, நானும் இல்லைன்னா அந்த கற்பூரத்தினால பிரயோஜனம் இல்லை. இப்போ கற்பூரமே அங்கே இல்லைன்னா அந்த தீப்பெட்டியை நான் வச்சு எதை ஏத்துறது, அதுவும் இல்லை. அப்போ இங்க எல்லாமே சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பயன்படுமே தவிர, இப்போ நானும் கற்பூரமும் இருந்து ஏத்துறதுக்கு அந்த தீக்குச்சி இல்லைன்னு உண்டுமானா கற்பூரத்தினாலவோ என்னாலவோ என்ன பிரயோஜனம் இருக்கு, அதை நான் கையிலவே வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா. அதே மாதிரி தகுந்த ஒரு காலம்னு சொல்லிட்டு வரக்கூடிய நேரத்துல தான் நாம குரு கிட்டக்க போய் அந்த உயர்ந்த ஞான பொக்கிஷங்களை நாம கிரகிக்கிறோம். அப்போ காலம் நமக்கு ஒரு அவகாசம் கொடுக்கறது, அதை கேட்கறதுக்கு நாம அங்க போய் அங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு சத் விஷயங்களை நாம கிரகிக்கிறோம். அப்போ கிரகிக்கும் போதே
இங்க புத்தியில அது ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஏக்கங்கள் எனக்கு இருந்ததுன்னா மட்டும்தான் அங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்குள்ள பத்திக்கும், எனக்குள்ள அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நான் அதுக்கு தயாராகவே இல்லை. அப்போ ஒருத்தர்கிட்ட நான் போய் கேட்கும் போது முதல்ல எனக்கு ஒரு ஆவல் இருக்கணும், அவர் என்ன சொல்ல போறாரு, இன்னைக்கு நாம அதை எப்படி கேட்கணும் இல்லையா? அப்போ அந்த ஒரு ஆவல் இருக்கணும். இப்போ ஹேமச்சூடன் கிட்ட அவள்கிட்ட ஏற்கனவேயே ரொம்ப பிரியம் இருந்து ஒரு தவசீலரனுடைய புத்திரி அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இவனுக்கு ஒரு மரியாதை எல்லாமே இருந்ததுனால என்ன ஆகுறதுன்னா, இவ வாயிலேருந்து விழக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தான். இவ என்ன சொல்லுவா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆவலும் இருந்தது. அந்த ஆவல் கரெக்டாட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சது. இவன் என்ன பண்ணியிருக்கான், தனக்கு தானாகவேயே விசாரம் பண்ணி போதும், இந்த உலக வாழ்க்கையே போதும்னு சொல்லி ஹேமலுக்கு என்ன சொன்னாலோ அதே மாதிரி நானும் இந்த நிலையான சுகத்தை நானும் அடைய விரும்பணும் அப்படிங்கிற கூடிய ஒரு தீர்மானத்துக்கு தானே உண்டாகி அவனே என்ன பண்ணிட்டான்னாக்கா உலக விவகாரங்கள்லேருந்து ஒதுங்க ஆரம்பிச்சிட்டான். ஒதுங்க ஆரம்பிச்சிட்டான்னா ஒதுங்கி வாழ முயற்சிக்கிறான். ஏன் முயற்சிக்கிறான்னா, அது எடுத்த உடனேயே நான் இதுலேருந்து எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு எங்கேயும் ஓட முடியாது. எதையுமே நான் பிடிச்சிட்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய எதையுமேயே டப்புன்னு நான் விட்டுட்டு போக முடியாது. போனால் அது பிரச்சனையால் தான் முடியும். அப்போது அந்த ஒதுங்கி வாழணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி, ஆனால் அவனால் ஒரு இளவரசராட்டி இருக்கிறதுனால அந்த ராஜபோகங்கள்லவேயே இவன் இருந்திருக்கிறான். அரசாட்சிக்கும் போகணும், அரச சபைக்கும் போகணும், அரச சபைக்குண்டான கடமைகளையுமேயே செய்யணும். இப்போ இவனுக்கு ஒரு குழப்பம் போயிடுச்சு. எப்படின்னா, ஹேமலேகை சொன்ன மாதிரி பார்க்க போனால் இந்த உலக வாழ்க்கை எல்லாமே, உலக விவகாரங்கள் எல்லாமே என்னாகி போயிடுது, நித்தியம் இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ இது நிலையான சுகத்தை தராதுங்கிறதும் தெரிஞ்சு போயிடுச்சு. நிலையான சுகம் என்னங்கிறத எனக்குள்ள நானே விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இப்போ நிலையான சுகம் எதுங்கிறத நான் விசாரம் பண்ணணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நித்தியம் இல்லாததுலேருந்து நான் ஒதுங்கணும் இல்லையா? இப்போ இந்த வாசனைகள் இவங்கிட்ட ஏற்கனவே இருக்கிறதுனால அதுலேருந்து விடுபடவும் முடியலை, சுய விசாரத்துக்குள்ள போகவும் முடியலை. சுய விசாரத்துக்குள்ள போனால் நான் இந்த வாசனைகள்லேருந்து, அதாவது ராஜபோகங்கள்லேயே அனுபவித்து இருக்கிறதுனால இந்த வாசனைகள்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வருது? அப்போது அவ்வளவு சீக்கிரமாக அவனால் அதுலேருந்து தன்னை விடுவிச்சுக்கிறதுக்கு தெரியலை. இப்படி தன்னை எப்படி விடுவிச்சுக்கணுங்கக்கூடிய யுக்திகளும் தெரியாமல் இருக்கிறதுனாலவும், மீண்டும் இது கூட தெரியலையான்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி நம்மளை பார்த்து கேட்டக்கூடாதே அப்படிங்கிறதுனால மனைவியிட கேட்கறதுக்கு வெட்கப்பட்டுக்கிட்டோம். இவன் பார்க்கறதுக்கு ஒரு நோயாளி மாதிரியே ஆயிட்டான். ஏன்னா ஒரு மனம் ஒரு குழப்பத்திலவே இருந்ததுன்னா சரீரம் ஒரு தீர்மானமான ஒரு செயலை செய்யறதுக்கு சரீரம் ஒத்துழைக்காது, புத்தி வேலை செய்யாது. ஏன்னா மனம் இங்கே குழம்பி போய் இருக்கிறதுனால புத்தி என்ன பண்ணும், இந்த மனதினுடைய வழியிலவையே குழப்பங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்து குழப்பங்களை மீண்டும் மீண்டும் ஒரு பெரிய குழப்பத்துக்கே ஆளாக்கி விடக்கூடிய ஒரு சக்தி புத்திக்கு இருக்கு. அப்போ இந்த புத்தி என்ன பண்ணும், மனசினுடைய வழியில் அது தானாகவேயே குழப்பி விடுறதுக்கு யோசிக்குது. இந்த உடம்பு ஒத்துழைக்கவே மாட்டேங்குது. இப்படியே நாளாக நாளாக ஒரு நாள் இன்னைக்கு ஹேமலேகையே பார்த்துட்டா. ஏன்னா தன்னுடைய கணவனினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு குழப்பத்தோடவே இருக்குங்கிறதையும், ஒரு தெளிவான நிலையில் வரலங்கிறதையும், ஒரு வாடின ஒரு சோர்வடைந்த மனக்குழப்பம் எப்படி இருக்கும், மனிதனை மனம் சோர்வடைஞ்சிடுச்சுன்னா அது என்ன செய்யும், அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாத்துலேயுமே அது பிரதிபிம்பிக்கிறதுனால என்ன ஆகி போயிடுது, அவனை பார்த்தாலே இவன் ஒரு நோயாளி மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமலேகை என்ன பண்ணிடுறான்னா, உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலையா, இப்போ உடம்புக்கு முடியலைன்னு உண்டுமானா அது என்ன செய்யும்,
ஒன்று ஏதாவது ஒரு வியாதியில் கொண்டு வரும். எப்படின்னா உடம்புக்கு ஏதாவது ஒரு நோய் வந்திருக்குன்னா அந்த நோயினுடைய தாக்கம் வந்து வெளியில் காட்டி கொடுக்கும். அதன் மூலமாட்டு நம்ம மருந்துகளை சாப்பிட்டு நாம் அந்த உடம்பை தேத்திக்கிறது நல்லது. ஆனால் நீங்கள் நடமாடிக்கிட்டு எல்லாமே தான் இருக்கிறீங்க, படுத்த படுக்கைன்னு ஒன்றும் ஆகலை இல்லையா? அப்போது உங்களுடைய நடமாட்டம் எல்லாமே என்ன இருக்குன்னா உங்களுக்கு உடம்புல வியாதி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மனதில் தான் ஏதோ ஒரு குழப்பத்தோடவே நீங்கள் இருக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு மன ரீதியான உள்ள பிரச்சனைக்கு என்ன மருந்தை கொடுக்க முடியும்னா தெரியலை. அப்போ என்ன காரணத்தினால இந்த மனக்குழப்பம் இருக்கோ அந்த மனக்குழப்பத்தினுடைய காரணத்தை சொன்னா மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமே தவிர, குழப்பத்தை நான் எனக்குள்ளவே வச்சுக்கிட்டே இருந்தால் அதனுடைய தீர்வு தெரியாது. அப்போ அந்த குழப்பத்தினுடைய காரணம் என்னங்கிறத நீங்க வெளிப்படையாட்டு சொன்னால் அதுக்குண்டான மருந்தை சொல்ல முடியும். மருந்துன்னா மன ரீதியான பிரச்சனைக்குண்டான மருந்து விசாரித்து அறிதல் மட்டுமே தான், வேற மருந்தே இல்லை. அப்போ அந்த தெளிவை கொடுக்கணும்னா அந்த மனக்குழப்பத்துக்கு உண்டான காரணம் தெரியணும் இல்லையா? அப்போ காரணத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹேமலேகை தன்னுடைய கணவன்கிட்ட கேட்கிறா. இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னுடைய சோகத்தினுடைய காரணம் என்ன தெரியுமா? உண்மைக்குமே நீ நினைக்கிற மாதிரி நான் வந்து ஒரு மனக்குழப்பத்துல தான் நானே இருக்கிறேன். உன்னுடைய உபதேசத்தை நான் கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து இந்த உலக விவகாரங்கள் எல்லாமே எனக்கு ஒரு சுகத்தை தருகிறது. அந்த சுகத்தின் மூலமாட்டு நான் ரொம்ப சந்தோஷமாட்டு இருக்கிறேன். அதுவே தான் என்னுடைய லட்சியம். இந்த சுகத்தை அடைவதற்காகத்தானே இந்த மனித பிறவி. அதனால நான் எல்லா போகங்களையும் அனுபவிக்கிறதுக்காக வேண்டி பிறந்திருக்கிறேன். அதுவும் ஒரு ராஜாவாட்டு பிறந்திருக்கிறேங்கும்போது இந்த சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது எல்லை ஏதாவது இருக்கா என்ன? எது வேணும்னாலும் கிடைச்சிடும் இல்லையா? அப்படிங்கிறதுனால இவனுக்கு அந்த உலக போகங்கள்ல மீதி இருக்கக்கூடிய நாட்டம் உன்னுடைய இந்த ஒரு உபதேசத்தை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு இந்த உலக விவகாரங்கள் எதுவுமேயே எனக்கு சுகத்தை தருவதாக இல்லைங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த விஷயங்கள் எனக்கு சுகத்தை கொடுக்குங்கக்கூடிய நம்பிக்கையும் எனக்கு இப்போ இல்லை. இப்போ நாம எப்படி சொல்றதுன்னா, ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நான் வந்து மனித நாட்டு நான் இப்போ வந்து பிறந்துட்டேன், சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்காக வேண்டித்தான் நான் பிறந்தேன். அப்படின்னா எது சுகத்தை கொடுக்கும்னு நீ நினைக்கிறையோ அது உனக்கு சுகத்தை கொடுக்காதுங்கிறது தெரிஞ்செடுத்துன்னு உண்டுமானா அப்புறம் நான் அனுபவிக்கிறதுக்கு அங்கே என்னது இருக்கு? அப்போ சுகத்தவையே அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னதுக்கு அப்புறமா நான் இருந்து என்னத்துக்கு? இந்த மாதிரியான உலக விஷயங்களை என்னால் தியாகம் பண்ண முடியல. ஆனால் இந்த ராஜபோகங்களை அனுபவிச்சே பழகி வந்த காரணத்தினால நான் வந்து அந்த காரியங்களை திரும்ப திரும்ப நான் செய்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இதை என்னால் விடவும் முடியலை. அப்போ நிலையான ஒரு சுகத்தை கொடுக்கின்ற ஒரு சொரூப நிலைன்னு நீ சொன்ன இல்லையா? அந்த சொரூப நிலைக்கு என்னால் வரவும் முடியலை. இந்த ரெண்டுக்கும் நடுவில் நான் வந்து ரொம்ப தவிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நீயே சொல்லு, நான் எதை செய்தால் இந்த குழப்பத்திலிருந்து விடுபட்டு நான் பூரண சுகத்தை பெறுவேனோ அந்த வழியை நீ எனக்கு கூறுன்னு சொல்லி திருப்பி ஹேமலேகை கிட்டக்க இந்த விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. இப்போ என்னாகுது? போகங்கள்லேருந்து விடுபட முடியல. இந்த விஷயத்த நீ சொன்ன அந்த ஒரு சத் விஷயங்களை என்னுடைய மனம் கரெக்டு தான்ங்கிறத ஏற்றுக்குது. ஆனால் என்னால் அதுக்குள்ள போகவும் முடியல. இந்த ரெண்டுக்கு இடையில என்னுடைய மனம் வந்து குழப்பத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்குது. என்னுடைய மனதுக்கு ஒரு தெளிவை கொடுன்னு சொல்றா. இப்ப நீங்க பாருங்க, இது எல்லாமே என்னதனுடைய வியாபாரம்னா, மனது ஏற்கனவேயே பழக்கி வச்சிருக்கக்கூடிய ஆசைகளின் வயப்பட்டு போனதுனால இந்த ஆசைகளின் வயப்பட்டு இருக்கக்கூடிய மனம் திரும்ப திரும்ப ஆசைகளின் பின்னாடியே தான் போகும்.
நமக்கு 6 அறிவு கொடுக்கப்பட்டு பரிணாமத்துல நம்ம உயர்ந்த ஒரு பிறவியில இருக்கிறோம்னா அந்த 6 அறிவுங்கிறது என்னது? புத்தி சக்தி. அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு புத்தி சக்தியைத்தான் நாம இதுல பயன்படுத்த முடியும். இந்த புத்தி சக்தியை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லாமே இருக்கு, மனிதனை தவிர. அப்போ மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது அந்த ஒரு புத்தி சக்தி 6வது சக்தியாட்டி இருக்கிறதுனால, அப்போ அந்த 6வது சக்தி தான் நம்மளுடைய டூல். நாம் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது. இப்போ இந்த மனதினுடைய வழியில செல்லக்கூடிய இந்த ஒரு புத்தி என்ன பண்ணுனாக்கா ஆசைகளினுடைய பின்னாடியே போக வச்சிரும். ஏன்னா அந்த புத்திக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குங்கிறதுனால அந்த புத்தி என்ன பண்ணுதுன்னா ஆசைகளுக்கு நீ போறியா, அதுவே ரைட் அப்படின்னு குழப்பி எடுத்து விடணும். அப்போ இந்த மனம் தன்னுடைய மூலத்தை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வழி. இப்ப இவன் தன்னை ராஜகுமாரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? நான் ஒரு ராஜா, நான் ஒரு ராஜகுமாரன், இந்த ஒரு நாடு என்னுடைய நாடு. என்ன நாடு? தசார்ண நாடுங்கக்கூடிய நாடு என்னுடைய தேசம், இந்த மக்கள் என்னுடைய மக்கள், இவங்களை எல்லாரையுமே நான் தான் காப்பாற்றணும், வேற யாரும் காப்பாற்றுவாங்க, இது என்னுடைய கடமை. இந்த தேசத்துல உள்ள பொறுப்புகள்ல இருந்து நான் டக்குன்னு விட்டுட்டேன்னா இந்த ஒரு பொறுப்புகளை வேற யாரு பார்த்துக்குவாங்க? அதுவும் என்ன மாதிரி சரியா பார்த்துக்குவாங்களா? நம்ம சாதாரணமாட்டே நம்ம இத்தனை கேள்விகளை நம்ம வச்சிருப்போம். ஒன்று நாம இந்த வேலை இங்கே கூடிய நம்ம நிறைய விஷயங்கள்ல எல்லாமே போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? நீ இந்த விஷயத்துக்கெல்லாம் நீ இம்பார்ட்டன்ட் கொடுத்தேனாக்கா நீ இதை தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டோம்னா இந்த வேலைக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம வேற யாரும் என்னுடைய வேலைகளை செய்வாங்க அப்படிங்கக்கூடிய எண்ணம் தான் தோணுமே தவிர, இப்படி நான் இதை விடவும் முடியாமல் இதுக்குமாகட்டே நான் இருக்கிறேனே, இப்போ நான் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு இதனாலவேயே இந்த சாஸ்திரங்களை கேட்கறதுக்கு ஒத்துருமே இல்லை. ஏன்னா இங்க விடணும்னு சொன்ன உடனேயே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுச்சு. என்ன ஒரு பயம்? இங்க எல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டு நாம எங்கேயோ போயிடணுங்க கூடிய ஒரு பயம் வந்துடுது. இங்கேருந்து எங்கேயுமே போகணும்னு சொல்லலை, இங்க விடணுங்கிறது எதை விடணும்னு சொல்றா? மனதில் வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த அபிமானங்களை விடணும்னு சொல்றாங்க, இந்த மனதில் வச்சிட்டு இருக்கக்கூடிய ஆசைகளை விடணும்னு சொல்றாங்க, அந்த மனதினுடைய எதிர்பார்ப்புகளை விடணும்னு சொல்றாங்க, மனதினுடைய பற்றுதல்களை பிடித்தங்களை விடணும்னு சொல்றாங்க. இந்த யுக்தியை இப்போ ஹேமலேகே தன்னுடைய கணவனுக்கு ஒரு கதை மூலமாட்டு விளக்கி சொல்ல போறா. இப்போ மனது ஆசைகளினுடைய வயப்பட்டு போகிறதுனால இந்த புத்தி சக்திக்கு என்ன ஆகி போயிடுது? புத்தியினுடைய இயல்பு என்னதுன்னா சுத்த சத்துவத்துல நிலை பெற்று இருக்கிறது தான். சத்துவ நிலை தான் புத்தியினுடைய இயல்பு. ஆனா இது என்ன பண்ணுது? புத்தி என்ன பண்ணுது? ஒரு செயலை செய்யறதுக்கு தூண்டுது. ஆமா இதை செய்யு அதை செய்யு அப்படின்னு. அப்ப செயல்நிலைக்கு தள்ளப்படும் போது என்ன ஆயிடுது? ரஜோகுணத்துக்கு வந்துடுது. அப்போ இந்த மனம்ங்கிறது இந்த 3 குணங்களிலுமேயே தான் சிக்கிக்கிட்டே இருக்குது. என்னது? தான் இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் கூடிய இந்த ஒரு 3 குணங்கள்னால சூழப்பட்டு இருக்கு. இந்த புத்தியினுடைய இயல்பு சத்துவகுணம். ஆனால் அது சத்துவகுணத்தை தான் சத்துவகுணத்துல உள்ளவன் கூடியதை மறந்து இந்த புத்தி என்ன செய்யுது? செயல்நிலைக்கு இறங்கி மனதை செயலை செய்ய வைக்கிறதுக்கு தூண்டும் விதமாட்டு அமையுது. அப்போ இது எல்லாமே புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க எல்லாமே இதனுடைய வியாபாரம் தானே தவிர இதுவும் உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தெரிஞ்சா மட்டும்தானே நான் ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். அப்போ மனதினுடைய சேஷ்டைகள், மனதினுடைய இயல்புகள், புத்தியினுடைய இயல்புகள், அப்போ இது அவ்வளவுமையே தெரிஞ்சிருக்கணும். அப்போ எனக்கு உள்ள இந்த குழப்பங்கள் எப்படி நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த குழப்பத்துக்கு யார் காரணம்? இந்த குழப்பம் எதனால வந்தது? இந்த குழப்பம் எதனுடைய அடிப்படையில் நிற்கிறதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டா நான் எனக்கு அந்த குழப்பம் வராது. இப்போ இவன் என்ன பண்றான்னா தன்னுடைய கணவனுக்கு அந்த ஒரு வைராகியத்துல நிலை பெற்று நிற்கிறான். அதாவது விவேகத்தினுடைய எல்லை வைராகியம். ஏன்னா விவேகத்திலவே சரியாட்டு நிற்க முடியலைன்னு உண்டுமானா நீ என்ன வேணுனாலும் சொல்லிக்கிட்டே இரு, நான் இந்த உலக விவகாரங்களுக்குள்ளவையே நான் போயிடுறேன்னு சொல்லிக்கிட்டு திருப்பியும் ராஜபோகங்களை அனுபவிக்கிறது. நீ இல்லைன்னா என்ன இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்திருக்கலாம். ராஜாக்கு அந்த சுதந்திரம் எல்லாமே இருக்குதான் செய்யுது.
ஆனா அவன் அப்படி முடிவு எடுக்கல. அப்படி முடிவு எடுக்கிறதாட்டு இங்க சொல்லப்படலை. அப்போ இங்கே இவனுக்கு அந்த சுகத்தின் மேல உள்ள ஒரு தடுமாற்றம் இருக்கு. ஏன்னா உலக போகங்களை அனுபவிக்கிறதுக்கு இவனுக்கு அது நித்திய சுகம் தராதுங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா நித்திய சுகத்தை தரக்கூடியதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறது தெரியல. இப்ப நித்திய சுகத்தை தராதுங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் இதுக்கு பின்னாடியே போய்தான் ஆகணும், வேற வழி இல்லை, நான் செய்துகிட்டு இருக்கிறேன். ஆனா நான் இது செய்துகிட்டே இருக்கிறதுனால என்னுடைய மனம் என்ன பண்ணுது, அப்போ நான் இந்த சுகத்தை விரும்புறதுக்காகத்தான் நான் இதெல்லாம் செய்யறேன்னா அப்ப நான் இதை விடணும் இல்லை, என்னால விடவும் முடியலைங்கக்கூடிய ஒரு தடுமாற்றம் என்ன செய்யுதுன்னா நிலையான சுகத்தை நோக்கியே இவனுடைய மனம் திரும்புது. இப்போ 2 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த 2 ஆப்ஷன்லேயும் எனக்கு சூசிங் அத்தாரிட்டி என் கையில் தான் இருக்குது. நான் எதை தேர்ந்தெடுக்கணுங்கிறது. பலவிதமான வழிகள் இருந்தாலும் அந்த பலவிதமான வழிகளில் எந்த வழியில் போயினா நான் அந்த ஊருக்கு போய் சேர முடியுங்கக்கூடிய யுக்தி என் கையில் இருக்குங்கும்போது அதை சரியான முறையில் நான் தான் செயல்படுத்தணும். இப்போ நானே இங்கேருந்து காசிக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். காசிக்கு போகணும்னா நடந்தும் போகலாம், அது ஒரு வேண்டுதல், நான் நடந்தே போகலாம், கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போகலாம். பல காலங்கள் ஆகும் போய் சேர்றதுக்கு. அடுத்தது 2 வீலர் வெஹிக்கிள் ஏதாவது ஒன்று வச்சு போகலாம். அதுக்கு ஃபியூவலுக்கு ஏற்பாடு பண்ணணும், அதுக்குண்டான பண வசதி இருக்கணும் இல்லையா? போகிற வழிகளில் சாப்பாட்டுக்கு உண்டானது இது எல்லாமே ஏற்பாடு பண்ணிக்கணும். அடுத்தது கார் வச்சுருந்தோன்னா காரில் போய்க்கலாம், அது அதுக்கு அடுத்த நிலை. அல்லது பஸ்ஸில் போகலாம், அல்லது ட்ரெயினில் போகலாம், அல்லது ஃப்ளைட்டில் போகலாம். இப்படியான யுக்திகள் இருக்குது. இப்போ இதில் நான் எப்படி போகணுங்கக்கூடிய யுக்தி என் கையில் இருக்குது. நான் ஃப்ளைட்டில் நான் போகிறேங்கிறது நான் தீர்மானம் பண்ணிட்டேன்னா அந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு என்ன ஆகும், அது எத்தனை மணிக்கு போனால் எத்தனை மணிக்கு போய் சேரும், அங்கே நான் போய் தங்கிறதுக்கு என்ன இடம் வேணும், அங்கே நான் போய் யாரை போய் பார்த்தா அங்கே எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்க முடியும், அல்லது நான் அங்கே என்ன காரியத்துக்காக வேண்டி போகிறேனோ போகிற காரியம் அங்கே தடையில்லாமல் நடைபெறுவதற்கு நான் அங்கே யாரை போய் சந்திக்கணும், இது அவ்வளோவுமே நான் இங்கேருந்து ஏற்பாடோடு போனால் தானே நான் அங்கே போய் சேர முடியும். அப்போது எனக்கிட்டக்க தான் இந்த யுக்தி இருக்கே தவிர எல்லாம் பார்த்துக்கலாம், அது நடக்கிறது போல நடக்கணும். ஆனால் நான் காசிக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன்னு உட்காந்துருந்தா அது போகிறதுக்கு முடியுமா? முடியாது. அப்போ பிரயத்தனம்ங்கிறது என் கையில் தான் இருக்குது. நான் சும்மாவே உட்காந்துருந்தா அந்த பிரயத்தனம் நடக்காது. அப்போ முயற்சிங்கிறது என் கையில் இருக்குது. அப்போ நான் எந்த விதத்தில் முயற்சி பண்ணுறேன், அந்த முயற்சிக்கு உண்டான வழிகள் என்ன, அந்த வழிகளுக்கு போகிறதுக்கு எனக்கிட்டக்க என்ன ஒரு சுதந்திரம், எனக்கிட்டக்க என்ன சுதந்திரம் எனக்கு தரப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் தான் ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவனுக்கு இந்த போக வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எனக்கு நித்திய சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு நிரந்தரமான அந்த ஒரு ஆனந்தத்தை நான் அனுபவிக்கணும்னு தான் என்னுடைய மனம் விருப்பப்படுறது. உண்மையிலேயே அதை நான் எப்படி அடையிறதுங்கக்கூடிய ஒரு நிலைக்கு இவன் வராங்கும்போது அப்போ விவேகத்தினுடைய எல்லையே தாண்டிட்டான், அதனால வைராக்கியத்தில் நிலை பெற்று வந்துட்டான் அப்படிங்கக்கூடிய விஷயத்த ஹேமலைக்கே புரிஞ்சுக்கிறான். யாரு ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை கேட்டு கொஞ்சம் கூட அதை இந்த ஒரு உபதேசங்கள்ல செவி சாய்க்காம இப்போ நான் எப்படி இருக்கிறேனோ இதே நிலையிலவேயே இருக்கிறது தான் எனக்கு சுகம், இந்த ஒரு வார்த்தைகள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு உதாசீனப்படுத்திட்டான்னா அவங்களுக்கு ஒரு காலத்திலையுமே சுகத்தை, நிரந்தரமான சுகத்தை அடையவும் முடியாது. சுகம் என்பது என்னங்கிறத இவங்க ஒரு காலத்திலையுமே தெரிஞ்சுக்க போகிறதும் இல்லை. அப்போ இங்க இவள் என்ன பண்றா, இவளுக்கு தெரியும் இல்லையா, இவள் ஒரு பக்குவியாட்டு இருக்கிறதுனால இப்ப ஹேமலேக்கை என்ன பண்றான்னா தன்னுடைய மனசுல எண்ணிக்கிறா. எப்படி, அதாவது இந்த திரிபுரையை விடாமல் அதிக காலம் ஆராதனை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு வைராகியம் உண்டாகிறது. அதாவது இங்க திரிபுரையை விடாமல் ஆராதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு வைராகியம் உண்டாகிறது. ஏன்னா வைராகியம் உண்டாகிறதுக்கும் அவளுடைய கிருபை தான் காரணம்ங்கிறது இவளை மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. அப்போ ஏன்னா
அந்த மனது தான் தூய வைராகிய நிலைக்கு பக்குவப்பட்டு மேலெழும்பி வந்து தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி வருது. இப்போ அந்த மனமே தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு வரல, எனக்கு இந்த உலக விவகாரங்களே போதுங்கிறத இந்த மனமே தீர்மானம் பண்ணி எடுத்துன்னா இவன் எக்காலத்திலையுமே மேலே வர முடியாது. அப்போ இந்த ஒரு உண்மை இவளுக்கு தெரியுங்கிறதுனால ஹேமலேகை மிகச்சிறந்த ஒரு அறிவாளியாட்டு இருக்கிறதுனால தன்னுடைய பூரண ஞானத்தை அவ வெளியில காட்டிக்காம அதை தனக்குள்ளவே மறைச்சிக்கிட்டு அவனை தெளிவடைய செய்யறோங்கிறதுக்காக வேண்டி ஒரு பூடகமா என்ன சொல்றான்னா, ஆத்மான்னு ஒண்ணு இருக்குப்பா, ஜீவனும் ஒண்ணு இருக்கு. இது போக இந்த ஆத்மாவுக்கும் ஜீவனுக்கும் இருக்க அந்த ஜீவன் செயல்படுறதுக்கு அந்த கரணங்கள்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இந்த அந்த கரணங்கள் வேலை செய்யணும்னா என்ன வேண்டி இருக்கு? புலன்கள்னு ஒண்ணு வேண்டி இருக்கு. இந்த புலன்கள் என்ன செய்யுது? வெளி உலக தொடர்புல இருந்து உள்ளுக்குள்ள விஷயத்தை எல்லாமே உள்வாங்கி அது அந்த கரணங்களுக்கு அனுப்பி இந்த அந்த கரணங்கள் தான் செயலை செய்யறதுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது எல்லாமே தீர்மானம் பண்ணி மனசை ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. அது என்ன செய்யுது? இந்த மனசை எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்குன்னா, தனித்துவ அடையாளப்பட்ட அந்த ஒரு மனசை கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. அப்படிங்கிறத இவ தெளிவுபடுத்தி ஒரு கதை மூலமாட்டு நான் உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்றேன்னு சொல்லி அடுத்த ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்படின்னா, இந்த பிரபஞ்சம்ங்கக்கூடிய ஒரு ஊர்ல ஆத்மாங்கக்கூடிய எல்லா கலைகளிலேயுமே தேர்ச்சி பெற்று பலவிதமான சக்திகளை உள்ளடக்கிய ஒரு அன்பே வடிவான ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவினுடைய பெயர் ஆன்மா. அதுக்கு அவ்வளவு சக்திகள் இருக்கு, பலவிதமான சக்திகள் அது உள்ளடக்கி இருந்தும், ஆனா அந்த உள்ளடக்கி இருந்த அவ்வளவு சக்திகளையுமே இருக்கேங்கிறதுனால எனக்கு அவ்வளவு சக்திகள் இருக்குங்க கூடியதுல எந்த விதமான பெருமிதமும் இல்லை. தூய அன்பே வடிவாட்டு இருக்கக்கூடிய, அன்பே வடிவான அன்பு மயமாட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அம்மா பேரு ஆன்மா. இந்த ஆன்மா இந்த ஆன்மா கிட்டக்க இருந்து ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கிறா. ஆன்மாவுக்கு ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறா. ஆன்மாவிட்ட இருந்து அப்போ ஒரு பெற்றோர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பெற்றோர்களிடமிருந்து வேறன்னு எப்படி சொல்ல முடியும்? பெற்றோர்களினுடைய குழந்தை பெற்றோர்களிடமிருந்து வேறேன்னு சொல்ல முடியாது. பெற்றோர்களினுடைய சக்தி அதுல அங்கிருந்து வெளியில ஒரு தோற்றம், அங்கிருந்து வெளியில ஒரு தோற்றம் இந்த குழந்தை. அதே மாதிரி இந்த ஆன்மா அங்கக்கூடிய ஒரு தாய் ஈன்றெடுத்த ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு பேரு ஜீவன். இந்த ஜீவன் ரொம்ப அழகானவனாட்டு இருந்தான். அந்த ஜீவனுக்கு இந்த ஆன்மா அங்கக்கூடிய இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, தனக்கு நிகராட்டு என்னென்ன சக்திகள்லாம் தனக்கிட்டக்க இருக்கோ அத்தனை சக்திகளையும் அத்தனை ஆற்றல்களையும் உடையவனாட்டு அந்த மகனும் இருந்தான். ஏன்னா இங்கிருந்து இங்க வந்தது இல்லையா, அப்ப என்ன பண்ணும், தான் சளைச்சதாட்டவா இருக்கும் இல்லையா. நான் உனக்கு நான் சளைச்சவனே கிடையாது, நீ 2 அடி பாஞ்சா நான் 4 அடி பாயறதுக்கு வரைக்கும் என்கிட்ட சக்தி இருக்குங்கக்கூடிய அளவுக்கு இது பயங்கர ஆற்றலோட இருக்கு. இப்போ இந்த ஜீவன் தன்னுடைய குழந்தை தனக்கு நிகரான அத்தனை சக்திகளையுமே கொடுத்திருக்கிறா. அவ்வளவு ஆற்றல் பொருந்தியவனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தைக்கு அவ்வளவு தூரத்துக்கு அந்த சக்திகள் எல்லாமே இருக்குங்கிறத அவனுக்கு புரிய வச்சு அவன் மேல ஒரு அலாதி பிரியம் கொண்டு ரொம்ப அன்பாகவும் ஆனந்தமாகவும் அந்த 2 பேருமே இருந்தாங்க. அப்போ தன்னுடைய மகனுக்கு தன்னை மாதிரியாட்டே ஒரு சக்தி அவனுக்கு இருக்கு. தன்னில இருந்து, அதாவது இந்த ஆன்மாவிலிருந்து இந்த குழந்தை, இந்த அம்மாவோட குழந்தை அம்மாட்டேருந்து வேற இல்லை, இந்த அம்மாவுடைய குழந்தை தான். ஆனால் அம்மாவும் அந்த குழந்தையும் ஒன்று தான், 2 வேற வேற இல்லை. எனக்கிட்டக்க இருந்து தான் அந்த குழந்தை வந்ததுங்கிறதுனால அந்த குழந்தை என்னட்ட இருந்து வேறானது கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு வேணும்னா சொல்லிக்கலாம், அது என்னக்கிட்ட இருந்து வெளியில வந்ததுன்னு வேணும்னா சொல்லிக்கலாமே தவிர, ஆனா நான் வேற இல்லை, அந்த குழந்தை வேற இல்லை, நாங்க 2 பேருமே ஒன்று தான். இதை புரியாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இவ என்ன பண்றா, இதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி
புத்திங்க கூடிய ஒரு ஃப்ரெண்டு. ஏன்னா அம்மா என்னதை தான் நீ என்னுடைய பாதி, நீ என்னில் பாதி, நான் நீயும் வேறு வேறு இல்லை அப்படின்னு சொல்லி உனக்கு நிறைய சக்திகள் எல்லாமே இருக்கு, நீ இப்படி இப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத இந்த ஒரு ஆன்மா சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைகிட்டக்கு சொல்லிகிட்டே இருந்தா இந்த குழந்தை நாளடைவில் என்ன பண்ணுவான், சீச்சி இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் இதே புராணமே பாடிக்கிட்டே இருக்குன்னு நினச்சிடுவான் இல்லையா. அப்போ இந்த அம்மாவுக்கு தெரியுது, ஏன்னா இதுக்கு தன்னை மாதிரியே சக்திகள் எல்லாமே இருக்குங்கிறதுனால இது எங்கேயாவது வழி தவறி போயிட்டா என்ன பண்ணுறது இல்லையா. அப்போ வழி தவறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு யாரு, புத்தி. அப்போ இந்த புத்தியோட தன்னுடைய பையன் பழகிட்டே இருக்கிறதுனால இந்த இந்த குழந்தை தன்னை இவ்வளவு சக்திகள் பொருந்தியவன், தான் இந்த அம்மா எப்படிப்பட்ட சக்தியோட இருக்கிறா, அந்த அம்மாவுடைய சக்தி தான் நான், அந்த அம்மா தான் நான், அம்மாவும் நானும் வேற வேற இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவான்னு நினச்சி தான், ஏன்னா தவறான வழிகளில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த புத்திங்க கூடிய ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி எடுத்து வச்சு அந்த ஃப்ரெண்டோடவையே பழகும்படி காட்டி கொடுக்குறா. ஆனால் இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா இந்த ஃப்ரெண்டோட அதிகமாட்டு நட்பு பாராட்டிடுது. இந்த நட்பு பாராட்டினதோட இல்லாமல் என்னன்னா, நான் அம்மா சொல் பேச்சு கேட்கவே மாட்டேன், நான் என் ஃப்ரெண்டு சொன்னால் மட்டும்தான் கேட்பேன், எனக்கு என் ஃப்ரெண்டு தான் எல்லாமே. அப்போ இந்த அம்மாவை மறந்து போக ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஃப்ரெண்டு சொல்லக்கூடியதை மட்டுமே தான் நான் கேட்பேன்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறான்னா, எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அந்த முடிவை ஃப்ரெண்டு கிட்டக்க மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானே தவிர, வீட்டில் அம்மானு ஒருத்தி இருக்கால்ல, அந்த அம்மா கிட்டக்க நம்ம போய் கேட்கலாம்ல. ஏன்னா அம்மா கிட்டக்க இருந்து தானே நாம் வந்தோம். இந்த அம்மா தன்னுடைய குழந்தை கெட்டு போகணும்னு நினைப்பாளா, நினைக்கவே மாட்டா. ஆனால் என்ன பண்ணுறான், இந்த குழந்தை தன்னுடைய அம்மா கிட்டக்க போகாமல் அம்மாவையே சுத்தமாட்டே மறந்து, ஏன்னா அதிகமாட்ட நட்பு பாராட்டி வச்சிருக்கிறதுனால இவன் என்னுடைய நண்பன், இவன் எனக்கு துரோகம் பண்ணவே மாட்டான், இவன் என்னை ஏமாற்றவே மாட்டாங்கக்கூடிய கற்பனையை இது வளர்த்துக்கிடுச்சு இந்த குழந்தையினுடைய. ஏன்னா அம்மாட்ட இருந்து வந்ததுனால இதுக்கு ஏற்கனவே கொஞ்சம் சக்திகள் எல்லாமே இருக்கு. ஆனால் தான் இப்பேற்பட்ட சக்திகள் உடையவன், நான் பெரிய ஒரு பராக்கிரமசாலிங்கிறதே இந்த குழந்தைக்கு தெரியலை. இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனாலவும் வழி தவறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியதான் புத்தியை கொடுத்தா. ஆனால் இது என்ன பண்ணிடுச்சு, புத்தியை ஃப்ரெண்டாக்கி தன்னுடைய கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டதுனால இந்த குழந்தை எதுக்கு ஆசைப்படுறதை தானே ஃப்ரெண்டு நிறைவேற்றுவான். நண்பன்னா என்ன பண்ணணும், நீ பண்ணுறது சரி தப்புங்கிறத காட்டி கொடுக்கணும். ஆனால் இந்த நண்பனும் எப்படிப்பட்டவனாட்டு இருக்கிறான், எனக்கு பிரியமுள்ளவனாட்டு இருக்கிறான். அப்போ பிரியமுள்ளவன் என்ன பண்ணுவான், அவன் ஆசைப்படுறான்ல, நம்மளும் செய்து கொடுப்போம். அவனுக்காக வேண்டி நான் இதை செய்கிறேன்னு செய்வான் இல்லையா. நண்பனும் வேற என்ன பண்ணுவான், அவன் ஆசைப்படுறான், அவனுக்கு என்னை விட்டால் வேற யாருமே இல்லை இல்லையா. அவன் என்கிட்டக்க தான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறான். அவன் அம்மாவை கூட மறந்துட்டான்னா பார்த்துக்கோங்களேன், எனக்கிட்டக்கவே தான் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்கிறதுனால அவனுக்காக நான் எது வேணுனாலும் செய்வேன் அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு தானே வராங்க. அதே மாதிரி இவன் என்ன பண்ணுறான்னா, புத்தி கிட்டக்க மட்டுமே தான் எல்லாத்தையுமே கலந்து ஆலோசித்து அவன் என்ன முடிவை சொல்கிறானோ அந்த முடிவை மட்டுமே தான் இவன் கேட்பானே தவிர, நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறேம்மா, இந்த ஒரு முடிவு சரியா நான் செய்யலாமாங்கிறத தாய்கிட்டக்க கேட்குறதே இல்லை. மொத்தத்தில் சொல்லப்போனால் இவன் வீட்டில் அம்மானு ஒருத்தி இருக்காங்கிறதவையே மறந்துட்டான். இவன் தனியாட்டு தனக்குன்னு ஒரு உலகமாட்டே வச்சுக்கிட்டு அந்த உலகத்தில் ஃப்ரெண்டோட சுத்த ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த நட்பு இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நாள் இந்த புத்தி என்ன பண்ணுறான்னாக்க, இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா, இந்த குழந்தைய தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான். புத்தியினுடைய வீட்டுக்கு இந்த குழந்தைய அழைச்சிட்டு போகிறான். அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, புத்தியினுடைய வீட்டுக்கு போகுது. அந்த புத்தியினுடைய வீட்டுக்கு போன உடனே அங்கே என்ன பண்ணுது, புத்திக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க.
ஃப்ரெண்டினுடைய தங்கச்சி இருக்கிறா. அங்கே என்ன பண்ணுறான்னா, அங்கே அவனுடைய தங்கச்சியை இவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அவள் பேர் என்னன்னா ஆசை, புத்தியினுடைய தங்கை. அப்போ இந்த குழந்தைக்கு ஆரம்பத்தில் பூரண அறிவோடவையே இருக்கக்கூடிய குழந்தை தான் இவ்வளவு அறிவுள்ளவன், நான் இங்கிருந்து தான் வந்திருக்கிறேன், அதனால நானும் மகாபலங்கள் பொருந்திய மகா ஆற்றல்கள் அனைத்துமேயே நிறைந்திருந்த ஒரு மகா பராக்கிரமசாலிங்கிறதையே தெரிஞ்சுக்காம தன்னுடைய தாயை அறிமுகப்படுத்தி வைத்ததான் அந்த ஒரு புத்திங்கிறதையும் புரிஞ்சுக்காம, ஆனால் அந்த புத்தியை தன்னுடைய கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டதுனால, ஏன்னா அதிகமாக உரிமை பாராட்டி அந்த புத்தியை தன்னுடைய கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிடுச்சு, அந்த ஃப்ரெண்டு கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டதுனால இந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறானோ சொல்கிறது எல்லாமே சரிங்கக்கூடிய லெவலுக்கு இந்த குழந்தை ஆகி போயிடுச்சு. அப்போ இந்த குழந்தைய யார் டூலாட்டி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா? ஃப்ரெண்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த குழந்தை தான் நான் என்ன சொன்னாலும் இந்த குழந்தை கேட்குது இல்லை. அப்போது ஒரு நாள் இன்றைக்கி என்ன பண்ணிடுறான்னா, அவனுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த ஃப்ரெண்டினுடைய தங்கச்சியை அங்கே வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அந்த தங்கச்சியோட பேர் ஆசை. அப்போ என்ன பண்ணிடுறான்னா, இந்த ஆசைங்கிறத இந்த குழந்தை பார்த்த செகண்ட்லவேயே இந்த குழந்தைக்கு இந்த ஆசையை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஏற்கனவே ஃப்ரெண்டை பிடிச்சி போயிடுச்சு. இப்போ ஃப்ரெண்டினுடைய தங்கையை பிடிக்காம இருக்குமா? இல்லையா? அப்போ ஃப்ரெண்டினுடைய தங்கை மேலே ரொம்ப அதிகமாக ஆசையை வச்சு அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு உடனே என்ன பண்ணிக்கிறான்னா, ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி, அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட தானே, ஃப்ரெண்டுடைய தங்கச்சி இல்லையா, ஃப்ரெண்டுக்கிட்ட தானே கேட்கணும். அதனால இவன் என்ன பண்ணிக்கிறான், எல்லாத்தையுமே ஃப்ரெண்டுக்கிட்ட தானே கலந்து ஆலோசிக்கிறான். அதனால ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி முடிவு பண்ணி என்ன பண்ணிக்கிறான், அந்த ஆசையை கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த குழந்தை. அப்போ இந்த குழந்தை அந்த ஆசையை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அப்போ என்ன நினைக்கிறான், அந்த ஆசைக்கு எப்படி விருப்பமோ அந்த ஆசைக்கு தகுந்த மாதிரி இவன் வாழ ஆரம்பிக்கிறான். அந்த ஆசைக்கு எப்படியெல்லாம் அந்த ஆசை பிடிக்குமோ, அதாவது இந்த மனைவிங்கிறது, ஆசைங்கிறது இந்த குழந்தையினுடைய மனைவி இல்லையா? அப்போ இந்த ஆசை எப்படிப்பட்ட ஆசைகளாட்டி இருக்கோ அதை நிறைவேற்றுவதிலேயே விருப்பம் கொண்டவனாட்டாகி, அந்த ஆசைகள் எதுக்கான ஆசைகளோ அந்த ஆசைகளினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதே இவனுக்கு வேலையாட்டே போயிடுச்சு. இப்போ இதில் என்ன ஆகி போயிடுச்சுன்னா, இந்த மக்கள் மத்தியில் இவங்க 2 பேரும் இருந்தால் மட்டும்தான் இவ விரும்புகிறத சாதிக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ அதாவது இந்த குழந்தையும் இந்த குழந்தையினுடைய மனைவியும் இவங்க 2 பேரும் மக்கள் மத்தியில் இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய மூலமாட்டு நாம் என்ன விரும்புகிறோமோ விரும்புகிறத சாதிக்கணும். இப்போது ஆசைப்பட்டால் மட்டும் போராது, அந்த ஆசையினால் நான் சாதிச்சிட்டேங்கிறத பறைசாற்றுறதுக்கு ஒரு கூட்டம் வேணும் இல்லை? இப்போ நான் வந்து ஒரு சந்தோஷப்படுறேன்னா, நான் ஒரு வெற்றி எனக்கு கிடச்சிடுச்சுன்னா அந்த வெற்றியை நான் கொண்டாடுறதுக்கு எனக்கு ஒன்று வேணும். அப்போ நான் யாருக்கிட்ட நான் போய் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு போய் கொண்டாடுவேன்? அப்போ எனக்கு வந்து கொண்டாடுறதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவைப்படுது. அந்த இடம் என்னது? மக்கள் மத்தியில். அப்போ இந்த குழந்தை வந்து இவங்க 2 பேருமே தீர்மானம் பண்ணிடுறாங்க. இந்த குழந்தையும் குழந்தையினுடைய மனைவியுமான ஆசையும், அதாவது இந்த குழந்தை ஜீவனும் ஆசையுமா சேர்ந்து மக்கள் மத்தியில் மட்டும்தான் நாம் விரும்புகிறத சாதிக்க முடியும்னு சொல்லி இந்த மக்கள் மத்தியில் வருது. அப்போ இந்த மக்கள்ங்க கூடிய கூட்டத்தில் தான் நம்ம நினைக்கிறது நடக்கிறதுங்கிறதுனால இந்த மக்கள் கூட்டம்ங்கிறது வந்து என்னது? எண்ணங்கள், தாட்ஸுங்க கூடிய கூட்டத்தில் வந்து வர ஆரம்பிக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த எண்ணங்கள்ங்கிறது வந்து மக்கள்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய வேலைகளை கொடுக்குறாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் இருந்தால் தானே தன்னுடைய தேவைகள் இப்போ எல்லாமே நமக்கு விரும்புகிறத சாதிக்க முடியும். அப்போ இது எதை சாதிக்க விரும்புறது? தான் மேலானவன்கிறத சாதிக்க விரும்புறது. அப்போ மேலானதை சாதிக்கணும்னு விரும்பித்துன்னு உண்டுமானா என்ன பண்ணணும்? அங்கே அங்கே வந்து தேவைகளை நான் இன்னமும் பெருக்கிக்கணும். தேவைகளை நான் இன்னமும் பெருக்கிக்கிட்டு, அப்போ தேவைகளை நான் எந்த இடத்துல பெருக்க முடியுமோ அந்த இடத்துக்குள்ளே தான் நான் வந்து உட்கார முடியும்.
அப்ப தேவைகளை பெருக்கக்கூடிய இடம் எது? எண்ணங்கள்ல தான் நான் வந்து தேவைகளை பெருக்கிக்க முடியும். அப்ப அதனால இந்த எண்ணங்கள்ங்கிறது நிறைய உருவாக இந்த எண்ணங்களுக்காக வேண்டி கடினமாட்டு உழைக்கிறதவேயே இது வேலையாட்டு செய்ய ஆரம்பிச்சிடுச்சு இந்த குழந்தை. இப்போ இந்த குழந்தை எண்ணங்கள் மூலமாட்டு நிறைய வேலைகளை இப்படியே செய்து இது என்ன செய்யுதுன்னா மனம்கக்கூடிய ஒரு சொத்தை சேர்த்து வைக்குது. மனம்கக்கூடிய ஒரு சொத்தை சேர்க்குது. இப்போ பாருங்க, இந்த குழந்தை ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லை. இந்த குழந்தை ஒரு விஷயம் இல்லை. அம்மா கிட்டக்க இருந்து வந்த இந்த ஒரு குழந்தை தாய் என்ன பண்றா? புத்தியினுடைய துணையோட நீ வந்து என்ன நீ தெரிஞ்சுக்கோ, நீ பராக்கிரமசாலிங்கிறத தெரிஞ்சுக்கோ, என்னிலிருந்து நீ வேறானவன் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காகத்தான் என்ன பண்றா? புத்தியை கொடுக்குறா. ஆனா இந்த புத்தி என்ன பண்றது? இதனோட இந்த குழந்தை ஜீவன் பிறந்த அந்த குழந்தை என்ன செய்யறது? அந்த புத்தி வந்து என்னுடைய நட்பு பாராட்டிக்கிட்டு ஒரு உரிமையை எடுத்துக்கிட்டதுனால, இது நான் என்ன சொல்றேன் இவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுனால இந்த புத்திக்கு ஒரு தனித்துவம் வந்து போயிடுது. அப்ப இந்த புத்தி என்ன பண்ணுதுன்னா தான் என்ன சொன்னாலுமே இந்த குழந்தை கேட்கணும்ங்கக்கூடிய அளவுக்கு இதை மாத்தி வச்சிருக்கு. அப்போ இந்த புத்தி ஆசையை அறிமுகப்படுத்தி வைக்கிறது. அந்த ஆசைங்கிறத புத்தி தான் அறிமுகப்படுத்துறது. இந்த ஆசையின் வயப்பட்ட அந்த ஜீவன் என்ன பண்றான்? ஆசையில் வயப்பட்ட ஜீவன் அந்த ஆசைகளை நிறைவேற்றணுங்கிறதுக்காக வேண்டி நிறைய சிந்திக்கிறான். இந்த சிந்திக்க அது என்னென்ன விஷயங்கள்ல சிந்திக்கிறதோ சிந்திக்கக்கூடிய எண்ணங்களை செயல்பட ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த எண்ணங்களை செயல்படுத்த அவனுக்கு வந்து என்ன ஆகுது? மனம்ங்கிறது விரிவடைஞ்சு போகுது. மனம்ங்கிறது ப்ராடாட்டு போகுது. அப்போ இந்த மனம்ங்கக்கூடிய ஒரு சொத்து அவன் வந்து சேர்க்கிறான். இப்போ இந்த மனம்ங்கக்கூடியத சொத்தை எங்க சேர்த்து வைக்கிறான்னா சித்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு வங்கியில போய் டெபாசிட் பண்ணி வைக்கிறான். ஏன்னா அது வந்து ஒரு சேமிப்பு கிடங்கு. இப்படி அதிகமாட்டு இந்த வங்கியில போய் ஒரு பேங்க்ல சித்தம்ங்கக்கூடிய ஒரு பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிட்டு வர்றதுனால இந்த மனம்ங்கக்கூடிய பணத்தை கொண்டு என்ன பண்றான்? நான் பண்ணினேன், நான் அப்படிங்கக்கூடிய ஒரு அகங்காரத்தை அந்த ஒரு அகங்காரம் எல்லாத்துலேயுமே வந்துடுச்சு. ஏன்னா மனம் வியாபாரம் உலகத்துக்கு பூரா வந்ததுனால இவன் என்ன பண்ணிட்டான்னா அகங்காரம்ங்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன? நான் இருக்கிறேன், நான் தான் இருக்கிறேன், இது எனக்கானது, இது எனக்கு வேணும், இது என்னுடைய சுகத்திற்கு உட்பட்டது அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களுக்கு உள்ள இவன் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படின்னா ஒரு சுயநல போக்கோடவையே இருக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப நல்லா பாருங்க, இந்த அகங்காரம் இப்ப நான் அப்படிங்கக்கூடிய ஒரு தனித்துவத்துக்கு உள்ள வந்துட்டான். இப்ப நான் இருக்கிறேன், நான் இன்னாராக இருக்கிறேன், நான் இன்னாராக இருக்கிறதுனால இது எல்லாமே என்னுடையது, நான் எதெல்லாம் பழக்கப்படுத்தி இருக்கிறேனோ அந்த பழக்கங்கள் எல்லாமே என்னுடையது, இந்த பார்க்கறது எல்லாமே எனக்கானது, நான் இல்லை எனக்கானது இல்லைன்னா நான் அதை எப்படியாவது அடைஞ்சே தீருவேன்கக்கூடிய அளவுக்கு அவன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சு போகிறான். ஆக இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த அகங்காரம்ங்கக்கூடிய ஒரு வியாபாரம் நல்ல நடந்தா மட்டும்தான் இவனுக்கு இந்த பேங்க்ல டெபாசிட் போட முடியும். கரெக்டு தானே? அகங்காரம் மூலமாட்டு தானே இவனுக்கு பணம் கிடைக்குது. அப்ப அந்த வியாபாரம் அகங்காரம்ங்கக்கூடிய நான் அப்படிங்கக்கூடிய தனித்துவ வியாபாரம் அங்க நடக்கும்போது இங்க சித்தம்ங்கக்கூடிய பேங்க்ல மனம்ங்கக்கூடிய பணத்தை இங்க வந்து நிறைய முதலீடு செய்ய எண்ணங்கள் நிறைய விருத்தியாக இந்த எண்ணங்களினுடைய விருத்திக்காக வேண்டிய பலவிதமான தொழில்களை இவன் ரொம்ப இஷ்டப்பட்டு இவன் செய்ய ஆரம்பிக்கிறான்.
ஏன்னா இது செய்யறதுலவையே தான் சுகம் இருக்கு, இந்த சுகத்தை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை, இப்படி இருக்கிறதுவையே சுகம் அப்படின்னு சொல்லி அந்த சுகத்தவையே அனுபவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த எண்ணங்களை உற்பத்தி பண்ணி அந்த எண்ணங்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நிறைய வேலைகளை இவன் செய்ய ஆரம்பிக்கிறான். இப்போ பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தினால நாம் எங்கேருந்து வந்தோம், நம்மளுடைய அம்மா அங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மாங்க கூடிய ஒரு ஆன்மா அங்கே அவளை மறந்தே போயிட்டான். இப்போ இங்கே என்ன போயிடுச்சு, ஆசை இங்கே கூடிய தன்னுடைய மனைவிக்கு மட்டுமே தான் முக்கியத்துவம் கொடுத்தாச்சு. இப்படி இந்த எண்ணங்கள் இங்கே கூடிய ஒரு மக்கள் மத்தியில் அவன் வசிக்கிறதுனால என்ன போயிடுச்சுன்னா, இவனுக்கு இந்த மக்கள் மத்தியில் என்ன பண்ணுவாங்க, இவனுடைய வியாபாரம் நல்லபடியாட்டு போகுதுன்னா புதுசாட்டு ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருமே சேருவாங்க இல்லையா. இப்போ இவனுக்கு புதுசாட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் இந்த குழந்தைக்கு வந்து சேர்றாங்க. இந்த குழந்தைக்கு யாரெல்லாம் சேர்றாங்க, பொறாமை, களவு, பொய், கோபங்க கூடிய ஃப்ரெண்ட்ஸுகள் வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுகள் மூலமாட்டு இவனுக்குடைய நட்பு வட்டங்கள் எல்லாம் எப்படி போகுது, பொறாமை, களவு, பொய், கோபங்க கூடிய நட்பு வட்டங்களும் ஜாஸ்தியாகுது, இந்த அகங்காரமும் பெருகி இது மேலும் 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 என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பேங்க்ல போடக்கூடிய டெபாசிட்டை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இவனுக்கு இதுவே தான் சுகங்கிறத நம்பி இந்த ஆசைங்க கூடிய மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி இவன் என்ன வேணும்னாலுமே செய்வான், எப்படி வேணும்னாலும் இருக்கலாம்ங்க கூடிய அளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டான். இப்படி இந்த தன்னுடைய மனைவியினுடைய அதீத தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாட்டு இந்த ஜீவன் தான் சம்பாதிச்சிருக்கக்கூடிய இந்த மனம்ங்க கூடிய பணம் இருக்கு இல்லையா, அந்த மனம்ங்க கூடிய பணத்தை வச்சு என்ன பண்ணிக்கிறான், மெய், வாய், கண், காது, மூக்குங்க கூடிய ஒரு ஒரு ஆடம்பர பொருள்களை இவன் வந்து வெளி உபயோகத்துக்கு வேணும் இல்லையா, அந்த உபயோகத்துக்காக வேண்டி இவன் வந்து வச்சுக்கிறான். உடம்பு, கண், காது, மூக்கு, வாய்ங்க கூடிய ஆடம்பர பொருள்களை வாங்கி வச்சுக்கிறான். அந்த ஆடம்பர பொருள்கள் மூலமாட்டு இவன் எதெல்லாம் அனுபவிக்கிறான், எனக்கு இந்த உடம்பின் மூலமாட்டு உணர்ச்சிகளை அனுபவிக்கிறான், வாய் மூலமாட்டு அந்த சுவையை அனுபவிக்கிறான், கண் மூலமாட்டு காட்சிகளை பார்க்குறான், காதுகள் மூலமாட்டு சப்தங்களை கேட்குறான், மூக்கின் மூலமாட்டு சுவாசங்களை நுகர்ந்துக்கிறான். இப்படியாட்டு இவனுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்குது. இவ்வளவு நேரமாக உள்ளுக்குள்ள எல்லாமே நடந்தது, இப்போ என்னாகுது, வெளியிலேருந்து இன்னமும் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணிடுறான், இது அவ்வளவு தீமையே பண்ணிடுறான். இப்படி இந்த ஜீவன் தன்னுடைய சுகத்திற்காக மனம்கு கூடிய ஒரு பணத்தை மேலும் மேலும் பெருக்கி அகங்காரங்க கூடிய ஒரு வியாபாரத்தை இன்னும் நல்ல பெருசாக்கிட்டான். இப்போ என்ன போயிடுச்சு, இப்போ ஏன் கண்ணு, ஏன் காது, ஏன் மூக்கு, அப்போ இந்த காது எந்த சப்தத்தை கேட்குறதோ அந்த சப்தம் எனக்கு பிடிச்சதாட்டு இருக்கணும், வந்துருதா, பிடிக்காத சப்தம் கேட்கக்கூடாது, வந்துருதா, வெறுப்புகள் வந்துருதா. இப்போ என்னுடைய மூக்கு நல்ல வாசனைகளை மட்டுமே தான் நுகரணும், என்னுடைய மூக்கு அதுக்காக தான் தரப்பட்டிருக்கு, நான் மற்ற வாசனைகளை நான் நுகரப்போவது இல்லை, எனக்கு சுகந்த உணர்ச்சிகள் மட்டுமே தான் எனக்கு பிடிக்கும், அருவருப்பான உணர்ச்சிகள் எனக்கு பிடிக்காது. அப்போ எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்க கூடிய பேதமைகள் இங்கே வந்துடுது. கண்ணு எனக்கு பிடித்தமான காட்சிகளை மட்டுமே தான் ரசிக்கணும், ரசிக்கிறதோட மட்டுமேவா இருக்கு, அந்த கண்ணு எதை பார்க்கறதை என்னுடையது ஆக்கிக்கணுங்க கூடிய ஒரு பொறாமையும் வந்துடுது. இந்த பொறாமை இருக்கிறதுனால அது என்னுடையது இல்லைன்னு தெரிஞ்சாலும் நான் அதை எப்படியாவது அபகரிக்கிறதுக்கு களவு, திருடு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணணும்னு விரும்பிடுது. ஆக இப்படி இந்த அகங்காரம் கூடிய வியாபாரத்தை மேலும் மேலும் விரிவுபட ஆரம்பிச்சான். இப்படி இந்த வியாபாரம் ரொம்ப நல்ல போனதுனால என்ன ஆகி போயிடுச்சு, இங்கே அதிகமாட்டு பணத்தையும் சம்பாதிச்சு, பணம்னா இங்கே என்னது, மனதை சம்பாதிச்சு மிகப்பெரிய ஒரு பணக்காரன் ஆகிட்டான். பணக்காரன்னா இங்கே மனக்காரன், நிறைய மனங்களில் நிறைய ஆசைகளோட இல்லையா, ஆசைகளுக்கு
ஆசைகளை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் எந்த ஆசையை எப்படி எப்படியெல்லாம் திருப்திப்படுத்தலான்னு சொல்லி டிசைனாக திங்க் பண்ண ஆரம்பித்து அந்த திங்கிங் அந்த தாட்ஸ் எல்லாமே செயல்படுத்த ஆரம்பித்து எவ்வளவோ விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்படி இவனுடைய வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுது இல்லையா. இவனுக்கு இப்போது ஒரு இடத்துல நம்ம ஒரு வியாபாரி ரொம்ப அமோகமாக வளர்ந்துக்கிட்டே வரான்னா கூடவேயே யார் வருவாங்க? ஒரு எதிரியும் வருவான். எதுக்கு? இவனுடைய வளர்ச்சியை பிடிக்காதவனும் அந்த இடத்துல இருப்பான் இல்லையா. அதே மாதிரி இவனுடைய வளர்ச்சியை கண்டு பிடிக்காத புதிய நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க? இந்த பொறாமை, களவு, பொய், கோபம்ங்க கூடியவங்க என்ன பண்ணுறாங்க? இவனுடைய வளர்ச்சியை தடை செய்யறதுக்காக வேண்டிய இவனுக்கு என்ன கொடுக்குறாங்க? துக்கம்ங்க கூடிய ஒரு வேசியை இவன்கிட்டக்க அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ இவன் ஆசைங்க கூடிய மனைவியிட அகப்பட்டான். அதனாலவேயே அவளை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டியே எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்ப இவனை வளர்ச்சியை இவனுடைய அநேகமாட்டு இப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறத கண்டனால இந்த புதிய விரோதிகள் என்ன பண்றாங்க? இவனுக்கு துக்கம்ங்க கூடிய ஒரு வேசியை அறிமுகப்படுத்தி வச்சதுனால இது என்ன ஆகுதுன்னா, இது கொஞ்சம் புதுசாட்டு இருக்கு இல்லையா. இப்போ என்ன பண்ணிடுறான்னா, இந்த துக்கம்ங்க கூடிய ஒரு வேசிக்கிட்ட சிக்கிக்கிட்ட இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, இந்த மனதை என்ன பண்ணுது? அதுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. அதிகமான பணத்தை அதுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா வேசி என்ன பண்ணுவா? இங்க இருக்கக்கூடியவ தன்னுடைய நலன் தன்னுடைய எதுன்னு இருப்பாங்க. ஆனா வேசி ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து தானே துக்கத்தை கொடுக்கறது இல்லையா. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, அதுக்காக வேண்டி இவன் என்ன பண்ணிடுறான்? தன்னுடைய பணத்தை அதிகமாட்டு கொடுக்குறான். அதாவது மனதை நிறைய அங்கே கொடுத்து மன உளைச்சல் அடைந்து இந்த ஆசைங்க கூடிய மனைவியை விடவும் முடியலை, துக்கங்க கூடிய வேசியை தொடவும் முடியலை. இந்த ரெண்டுக்கு இடையில ரொம்ப அலக்கழிக்கப்பட்டு இருக்கிறான். இப்போ இந்த ரெண்டு பேருக்கு இடையில ரொம்ப அலக்கழிக்கப்பட்டுட்டே இருக்கிறதுனால இவனுக்கு இந்த ஆசைங்க கூடிய மனைவியை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறான் இல்லையா அந்த ஒரு ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு கிட்டக்க தானே இவன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த ஒரு ஃப்ரெண்டு கிட்டக்கவாவது போகணும்ல. அந்த ஃப்ரெண்டுன்னு தனக்கு இருக்கிறாங்கிறதவையே மறந்தே போயிட்டான். ஏன்னா இவனுக்கு இந்த புது உறவு என்ன கிடைச்சிடுது? இந்த ஆசைங்க கூடிய உறவு கிடைச்சதுனால அந்த ஃப்ரெண்டையும் மறந்து போயிட்டான். அம்மாவை ஃப்ரெண்டு கிடைச்சதுனால அம்மாவை விட்டுட்டான். இந்த மனைவி கிடைச்சதுனால ஃப்ரெண்டையும் விட்டுட்டான். இப்போ வேசியினுடைய வயப்பட்டு வேசிக்கிட்டக்கவும் போக முடியல, மனைவி கிட்டக்கவும் மனைவியை விடவும் முடியல. இப்போ ரெண்டுக்கு இடையில இவனுக்கு திண்டாட்டமாட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு நிலையில என்ன ஆகுதுன்னா, இந்த வேசி என்ன பண்ணிடுறான்னாக்கா, இந்த துக்கம் என்ன செய்யுது? இவனை தன்னுடைய பிடியில வச்சிருக்குது. எப்படின்னா, இந்த துக்கம்ங்கிறது என்ன ஆகி போயிடுதுன்னா, இந்த பொறாமை, களவு, பொய், கோபம்ங்க கூடிய புது நண்பர்கள் சேர்றாங்க இல்லையா, இவங்களுடைய வளர்ச்சியை தடை பண்றாங்க. இவங்க எப்படி தடை பண்றாங்க? இந்த அத்தனை விஷயங்களும் உத்தமமான செயல்களா? ஒருத்தர் மேல பொறாமை வந்துடுச்சுன்னு உண்டுமானா அதை அழிக்கிறதுக்கு தான் போகும் இல்லையா. களவு இன்னொருத்தர்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு தான் போகும். பொய் பேசுறது இன்னொருடைய மனசை நோகடிச்சிடும். கோபத்தினால நான் யாரு, நாம எப்படிப்பட்ட குணவான்கிறதையும் மறந்து நாம என்ன பண்ணிடுறோம்? எதையாவது ஒன்று செய்து அங்கே ஒட்டுமொத்த காரியத்தையுமேயே இல்லாதபடிக்கு நம்ம அழிச்சிடுறோம். ஆக பாருங்க, இந்த விஷயங்கள் ஒருத்தரை நல்ல நிம்மதியோட வச்சிருக்குமா? ஒருவேளை இந்த ஆசை வயப்பட்டு அதுலவையே இருந்திருக்கான்னாக்கா அதோடவையே இருந்தா பரவாயில்லை. ஆனா என்ன ஆகுது? இடையில ஒரு அடியும் கிடைக்குது இல்லையா. என்ன அடி கிடைக்குது? துக்கம்ங்க கூடிய அடி கிடைக்குது. இந்த துக்கம்ங்க கூடிய அடியும் எதனால கிடைக்கிறது? இவங்களால, இந்த விஷயங்கள்னால கிடைக்கிறது. இப்ப என்ன ஆகுதுன்னா, இதனால எப்போதுமே எந்த நேரத்துல என்ன ஆகுங்க கூடிய ஒரு பயம் தொத்திக்குது. இப்படி இருந்தால் நாம எப்படி முன்னேற முடியுங்க கூடிய
ஒரு நிலையில்லா தன்மை அந்த இடத்துல இவனுக்கு வந்துடுது. இந்த நிலையில்லா தன்மையோடவையே இருக்கிறதுனால இந்த குழப்பத்திலவேயே இந்த மனம் வச்சுக்கிட்டே இந்த குழப்பத்திலவேயே இந்த மனதை அது பிடிச்சி வச்சுக்கிடுது. இப்ப பாருங்க, இந்த குழந்தைக்கு ஆசையினால தானே நம்மளுக்கு இதெல்லாமே வந்ததுங்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய தன்மை கூட இல்லை. இப்போ இந்த துக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான வழியும் தெரியல. இப்போ என்னாகி போயிருதுன்னா, இந்த ஆசைங்கக்கூடியதுக்காக வேண்டித்தானே இவன் என்ன சேர்த்துக்கிட்டான், வெளி உலகத்துல இருந்து தனக்கு விஷயங்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த 5 விவகாரங்களை அவன் வாங்கி வச்சிருக்கிறான், உறுப்புகளை. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த துக்கங்கக்கூடிய வேசி என்ன பண்ணிடுறா, இந்த விஷயங்களையும் அவ கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமா அந்த குழந்தைய தான் இஷ்டப்படியே அவ ஆட்டி வைக்க ஆரம்பிக்கிறா. இப்படி ஆட்டி வைக்கிறதுனால என்ன ஆகி போயிடுது, வெளியிலேருந்து கேட்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்கள் என்ன ஆகுது, மேலும் மேலும் குழப்பத்துல தான் கொண்டு போய் விடுது. ஏன்னா புத்தி வேலை செய்யலை, திருப்பியும் அடி நடக்குது இல்லையா. இது முன்னேற்றம்னு இவன் நினச்சிட்டு ஏதோ ஒன்று பண்ண போகிறான், அந்த இடத்துல முன்னேற்றம் ஆகலை. அப்போ இங்கே என்ன ஆகுது, தான் எப்போதுமே ஒரு பயத்துக்குள்ளானவனே ஆகி, எப்போ எந்த நேரத்தில் தன்னுடைய பணத்தை சேர்த்து வச்சானாக்கா பணம் போயிடுமோங்கக்கூடிய கவலை, புகழ் போயிடுமோங்கக்கூடிய கவலை, பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம்னாக்கா பணத்தை யாராவது கொள்ளடிச்சிருவாங்களோங்கக்கூடிய ஒரு பயம். இப்போ மொத்தத்தில் சொல்லப்போனால், அதாவது இது எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தில் கொண்டு போய் விட்டுருது. இந்த துக்கம்ங்கிறது நிகழ்காலத்திலவேயே துக்கத்தில் இருத்தி வச்சு எதிர்காலத்தவையே பற்றி சிந்திக்க வச்சு, இது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு துக்கத்துக்குள்ளவையே வச்சுக்கிட்டே இருக்குது. எப்படின்னா, இப்போ நான் ஒரு பாண்டித்யம் அடைஞ்சிருக்கிறேன், இந்த பாண்டித்யம் என்ன காப்பாற்றும்னு இவன் நினச்சிக்கிட்டே இருந்தான். அந்த பாண்டியத்துக்கும் மேலான ஒருத்தன் படிச்சுட்டான்னு உண்டுமானா எனக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா இவன் ஒரு டிகிரி வாங்கியிருப்பான், அந்த டிகிரியை ஓவர் கம் பண்ணி இன்னொருத்தன் வந்துட்டான். அப்போ இவனால் சந்தோஷம் அடைய முடியுமா? முடியாது. அந்த டாபிக் என்ன ஒரு டாபிக் இவன் எடுத்து பேசியிருக்கிறானோ அந்த டாப்பிக்கை பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசுகிற கூடாதுங்கக்கூடியது ஒன்று இருக்குது. அழகுன்னு இருந்தால் அழகு பறி போயிடுமோ, இந்த அழகு காணாமல் போயிடுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயம். நினச்சி பாருங்க, எல்லாமே ஒரு பயம்ங்கக்கூடிய ஒரு உணர்வுல கொண்டு போய் விட்டுருது. அழகுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகு போயிடுமோங்கக்கூடிய பயம். உடம்பு நம்ம நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு உடம்பு வயதாகிடுமோங்கக்கூடிய ஒரு பயம். சம்பாதிக்கிற பணம் திருடு போயிடுமோங்கக்கூடிய ஒரு பயம். சொத்து சேர்த்து வச்சிருந்தோம்னா அந்த சொத்து தலைமுறைக்கும் காப்பாற்றப்படணுமேங்கக்கூடிய ஒரு பயம். இப்படி எல்லாத்துலேயுமே இந்த ஒரு பய உணர்விலவையே ஆட்டி படைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால மேலும் மேலும் மன உளைச்சலுக்கே ஆளான அந்த ஒரு குழந்தை என்னாகுதுன்னா, மனநோயினால் பீடிக்கப்பட்டு மனம் நோயாளியாகி மனநோயாளியாட்டி இருக்கிறதுனால உடம்பும் பாதிக்கப்பட்டு சீக்கிரமாட்டே அந்த குழந்தை செத்து போயிடுது. இப்போ பாருங்க, உண்மைக்குமே இந்த குழந்தை ஜீவனான இந்த குழந்தை தான் யாரு, தான் எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால தான் அவ்வளவு குழப்பமும். இந்த ஒரு கதையில நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, ஆத்மாவையும் இந்த குழந்தை தெரிஞ்சுக்கல, அந்த ஆத்மா கொடுத்துருக்கக்கூடிய புத்தியையும் அறிஞ்சுக்கல. இப்போ வாழ முயற்சிக்கக்கூடிய இந்த ஒரு ஜீவன் என்னாகுது, இந்த ரெண்டையுமே தெரிஞ்சுக்காததுனால தன்னுடைய வாழ்க்கைய ஒரு துக்கத்திலவேயே போயிடுது, அதாவது மரணத்தை சம்பவிக்குது. இப்போ அந்த ஜீவன் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு புத்தியை கொண்டு விசாரம் செய்தா தான் ஆன்மாவிலிருந்து வந்திருக்கிறோங்கக்கூடிய ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கும், மரணமில்லா பெருநிலையே அந்த குழந்தை அடைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த ஜீவன்கிற குழந்தை அடைஞ்சிருக்கும். ஆனா அது எதுவுமே தெரிஞ்சுக்கல. இப்போ இந்த புத்தியினுடைய தன்மை என்ன, சத்துவத்தன்மை தான். ஆனா இந்த புத்தி என்ன செய்யுது, இந்த குழந்தையோட நட்பு பாராட்டிக்கிட்டதுனால, இந்த நட்பு பாராட்டினதுங்கிறது என்னத்தினால,
இந்த ஜீவன் இது உண்மைங்கிறத நம்பினதுனால இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த வெளியில வந்த ஒரு தோற்றம் உண்மைன்னு சொல்லி எது நம்புது, இந்த புத்தி நம்புது. அப்போ இந்த புத்தி இந்த இதுகிட்டக்க இருந்து தான் வெளியில வந்திருக்குங்கிறது புத்திக்கு தெரிஞ்சாலும், ஆனா வெளியில வந்த தோற்றம் இது. ஏன்னா இந்த தாய் தான் என்ன பண்றா, இந்த குழந்தைக்கு புத்தியை அறிமுகப்படுத்தி வைக்கிறா இல்லையா. எதுக்கு, இந்த குழந்தைய தன்ன மாதிரியான ஒரு பராக்கிரமசாலி தான் இந்த குழந்தைங்கிறத இந்த குழந்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஆனா அப்படி இருந்தும் இந்த குழந்தை அதை தெரிஞ்சுக்கல, சரிதானே. அப்போ இந்த புத்தியை அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறா. ஆனா இந்த புத்தி என்ன பண்ணுது, வெளியில வந்த ஒரு தோற்றத்தை நிஜம்னு சொல்லி அந்த புத்தி தானே தீர்மானிக்குது. அப்போ இந்த தீர்மானிக்கிற புத்தி எதுல இருக்கு, அறியாமையில இருக்கு. அப்போ இந்த புத்தி அறியாமையோட இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது, சத்துவ குணத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு புத்தி ரஜோ குணத்துக்கு செயல் நிலைக்கு வந்துருது. இப்ப இந்த செயல் செய்யக்கூடிய நிலைக்கு இந்த புத்தி தள்ளப்படுறதுனால இது என்ன செய்யுது, இந்த ஆத்மாவிலிருந்து அந்த புத்தி என்ன செய்யுது, அதனுடைய தொடர்பை கட்டாக்கிட்டு வெளியில வந்துடுது. இப்போ என்ன ஆகுது, ஆத்மா தான் தன்னுடைய இந்த குழந்தைக்கு இந்த புத்தியை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறா. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது அறியாமையோட இருக்கிறதுனால இந்த புத்தி என்ன செய்யுது, தானும் தனித்துவமானதுங்க கூடிய ஒரு நிலைக்கு அந்த ஒரு புத்தி வந்துடுறதுனால இந்த புத்தியும் ஆத்மா தானே தனக்கு இதை கொடுத்ததுங்க கூடியதையும் மறந்தும் போயிடுறதுனால இங்க அறியாமையோடவே இருக்கக்கூடிய ஒரு புத்தி ரஜோகுணத்துக்கு செயல்நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த ஜீவனை தன்னுடைய கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறது. இப்போ இந்த புத்தி இந்த ஆன்மாவை பிரிஞ்ச காரணத்தினால தான் அறியாமையினுடைய கலப்பினத்துக்கு உள்ள இது புதுசாக என்ன செய்யுது, பழசையும் இது இருக்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு காட்டி கொடுக்குது. அப்போ இந்த புதுசா இதெல்லாம் இருக்கு, இது இப்படி இருக்காது அப்படி இருக்குங்கிறத எல்லாத்தையுமே தன்னுடைய குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு அதுவே தான் பழக்கப்படுத்தி கொடுத்து என்ன செய்யுது, திரும்பியும் அது அறியாமைங்கக்கூடிய நிலைக்கிலேயே ஃபோர்ஸ் ஆட்டு, அதாவது என்ன சொல்றது, தள்ளப்படுகிறது. ஏன்னா இது அதனுடைய வழியிலவே தானே சித்திக்குது. அதனால இது என்ன செய்யுதுன்னா அதுவே தான் நிரந்தரம்ங்கிறதுனால அதுக்குள்ளவே அது சிக்கி அதுக்குள்ளவே உழல ஆரம்பிக்குது. இப்படி இந்த அறியாமையினுடைய ஆதிக்கத்தினால இந்த ஆசையும் மோகமும் என்ன செய்யுது, இந்த ஜீவனுக்கு உண்டாகுது. இங்க ஜீவன்ங்கிறது யாரு, ஆத்மாவிலிருந்து வெளிப்பட்ட குழந்தை ஜீவன். ஆனா இது ஜீவன் சொல்லும் போது என்ன ஆயிடுது, இந்த புத்தி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுனால இதை தனித்துவ அடையாளங்களை கொண்ட மனமே இந்த ஜீவன் ஆகிறது. அப்ப தனித்துவ அடையாளங்களை எல்லாமே வச்சுக்கிட்டு இதுதான் நீ அப்படிங்கிறத அந்த புத்தி சொல்லி கொடுக்கறதுனால இந்த புத்தி என்ன செய்யுது, ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணுங்கிறதுக்காக வேண்டியே இது தூண்டிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த புத்திக்கும் இந்த ஒரு ஜீவனுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு, ஃப்ரெண்டு அப்படிங்கக்கூடிய ஒரு தொடர்பு இருக்கிறதுனால இந்த புத்தி கிட்டக்க என்ன ஆசை வருதோ அதே ஆசை என்ன செய்யுது, இந்த ஜீவனுக்கும் உண்டாகிறது. அப்போ புத்திக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கு. என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கு, ஏன்னா இது என்னுடைய நண்பன், இவன் சொன்னா சரியாட்டு தான் இருக்குங்கக்கூடிய ஒரு அபிப்பிராயத்தை இது ஏற்கனவே வச்சுட்டே இருக்கிறதுனால இந்த அபிப்பிராயம் மூலமாட்ட என்ன ஆகுது, பலவிதமான எண்ணங்கள் உண்டாகி அந்த எண்ணங்கள் என்ன செய்யுதுன்னா மனங்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை உண்டாக்கி கொடுக்குது. இப்போ இந்த மனங்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுக்கறது, இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்ததுனால என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல என்ன செய்யுது, ஒரு மூடத்தனத்தையும் அறியாமையையுமே உற்பத்தி செய்து எங்கும் செல்லக்கூடிய தங்கு தடையில்லாமல் எங்கும் செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மனதுக்கு உண்டான ஆசையினால வந்தது. இப்போ இந்த ஆசை எவ்வளவு தூரத்துக்கு பலமாட்ட மாற என்ன ஆகுது, புத்தி தடுமாற ஆரம்பிச்சு முடிவில் என்ன செய்யுது, இந்த மூடத்தனமான செயல்களை மட்டுமே செய்யக்கூடிய நிலைக்கு இந்த ஒரு ஜீவன் வந்துடுது. அப்போ இது அத்தனைக்குமேயே என்ன ஆகுது, ஆசை வயப்பட்ட புத்தியே தான் இத்தனைக்கும் காரணம்னாலும்
ஆனால் இந்த குழந்தை தன்னுடைய தாயான ஆத்மா கொடுத்த புத்தியிடமிருந்து அதீதமான நட்பு கொண்டாடி தன்னுடைய தாயை மறந்தது தான் இது அத்தனைக்குமே காரணமே தவிர வேற ஒரு காரணமும் இல்லை. அப்போ இங்க வெறும்னா இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜடமாகிய இந்த ஒரு உடம்போடு இந்த ஒரு ஆத்மாவோடைய பிரகாசம் வெளிப்படும் போது தான் என்னாகுது, நான் எனதுங்கக்கூடிய எண்ணங்கள் வருது. இந்த எண்ணங்களை நினைக்கிறது மனம். இந்த நினைக்கிறது, நான் என்னென்ன நினைக்கிறேனோ நினைக்கிறது எல்லாத்தையுமே நான் டெபாசிட் பண்ணி வைக்கிறது தான் சித்தம். இப்போ இந்த சேமிச்ச விஷயம் இருக்கு இல்லையா, நான் டெபாசிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணங்களை நான் என்ன செய்யறேன், செயல்படுத்துவதற்கு எனக்கு புத்தி. இந்த செயலை யாரு செய்யறா, அகங்காரம் செய்யுது. இவ்வளவுதான். இப்போ இந்த ஒரு கதை மூலமாட்டு இது அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதுல இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் கூடிய இந்த ஒரு 4ம் இணைஞ்ச ஒரு தொகுப்பை சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா அந்த கரணங்கள்னு சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ இங்க பாருங்க, மனம் தான் உண்டாக்கக்கூடிய ஒரு கற்பனா சக்தியினால அந்த கற்பனைகளை அந்த அனுபவிக்கிறதுக்கு ஏதுவாட்டு இருக்கும்படியாட்டு உடம்பு, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு அப்படிங்கக்கூடிய ஞானேந்திரியங்களை கொண்டு தான் விஷயங்களை ஒரு தொடர்பு கொள்ளுது. அந்த தொடர்பு கொள்ளுறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அதாவது உறுப்புகள். இதை எப்படி சொல்லணும்னா, இது வெறும்னா ஒரு உறுப்புகள்னா அவயவங்கள் மட்டுமே தான், மற்றபடி அதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப அது மூலமாட்டு கிரகிக்கிறோம். எதெல்லாம் கிரகிக்குது, உடம்பின் மூலமாட்டு ஒரு உணர்ச்சிகளையும், வாய் மூலமாட்டு நாக்கின் மூலமாட்டு சுவையை அனுபவிக்குது, கண் மூலமாட்டு ஒளியை அனுபவிக்குது, காட்சிகளை அனுபவிக்குது, காது மூலமாட்டு சப்தங்களை அனுபவிக்குது, மூக்கின் மூலமாட்டு நறுமணங்களை ஈர்க்குது. அப்படியாக இந்த வெளியிலிருந்து இந்த விஷயங்களை அனுபவிக்குது. இப்படி இந்த புலன்களினுடைய வழியாட்டு விஷய சுகங்கள்ல அனுபவிச்சு இந்த வாசனைகள் என்னாகுதுன்னா இந்த மனசுல என்ன செய்யுதுன்னா, ஒரு சில வாசனைகள் இது எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு கொண்டு வந்துடுது இல்லை. இப்போ எனக்கு இந்த வாசனை எனக்கு ரொம்ப ரம்மியமாட்டு இருக்குங்கிறதுனால அந்த வாசனையவையே நாடுது. இந்த சுவை எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால நான் இந்த சுவையவையே நாடுறேன் அப்படின்னு போயிடுறான். இப்படியாக இந்த விஷயங்களுக்குள்ளவையே ஊறி ஊறி திளைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த வாசனைகள்ல என்ன பண்ணுதுன்னா, சிலதை என்ன பண்ணிடுதுன்னா அதை ஒரு பிடித்த மாட்டு மனசுல கொண்டு போய் பதிய வைக்குது. எங்க கொண்டு போய், சித்தத்துல கொண்டு போய் பதிய வைக்குது. இப்படி சித்தத்துல கொண்டு போய் பதிய வச்சத சும்மா உட்கார்ந்துருக்கும் போது அல்லது ஏதாவது ஒரு சமயத்துல இதுகளுக்கு எல்லாமே நினைவூட்டி அதுகளினுடைய ஏற்கனவே இதை அனுபவிச்ச சுகம் அங்க இருக்கு இல்லையா, அந்த சுகத்தை மீண்டும் மீண்டும் அடைவனும் அப்படின்னு இது ஆசைப்படுது. அப்ப எத்தனை தான் அனுபவிச்சாலும் அந்த ஆசைகள் நிறைவடைகிறதே இல்லை. அப்ப என்னாகுது, திரும்பவும் விஷய சுகத்தை தேடி அலைஞ்சு அதனுடைய ஆசையை வேற ஏதாவது ஒரு வழியிலையாவது திருப்திப்படுத்திக்க முடியுமாங்க கூடிய லெவலுக்கு போய் இது என்னாகுது, கிடைச்சா எனக்கு சந்தோஷம், கிடைக்கலைன்னா எனக்கு வெறுப்பு வருது. அப்படி வெறுப்பு வர்றதுனால என்ன ஆகி போயிடுது, அல்டிமேட்டா என்ன படுது, எனக்கு அந்த பிடிக்கிறது எனக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு எது தடையாட்டு இருக்கோ அந்த தடைகளுக்கு மேலே எனக்கு கோபமும் வந்துடுறது இல்லையா. இப்படியாக இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா துக்கத்துக்கு ஆளாகி இது என்ன செய்யுதுன்னா அந்த புத்தியை தான் பாதிக்குது. ஏன்னா அந்த புத்தி தானே இதுக்கு எல்லாமே காரணமாட்டு இருக்கிறதுனால அந்த புத்தியை செயல்பட விடாம பண்ணிடுது. அப்போ இந்த மனசுக்கிட்டக்க என்ன குணங்கள் இருக்கு, சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம் கூடிய இந்த ஒரு குணபேதங்கள் இருக்கிறதுனால இந்த புத்தியையும் என்ன பண்ணுது, தன்னுடைய இயல்பான இந்த சத்துவ குணத்தை அது மறந்து அதுவும் என்ன பண்ணிட்டு இருக்கு, நான் துக்கமுடையவன், நான் துக்கி, நான் இப்படியே தான் அல்லலுற்றே நான் இருக்கிறேன்னு சொல்லி தனக்கு தானே துக்கமுடையவனாக அதுவே பாவிச்சு
அதுவும் அழுதுகிட்டே இருக்கு. இப்போ பாருங்க, ஜீவன் துக்கத்துக்குள்ள இருக்குன்னா இது நிறைய எண்ண விருத்திகளை வச்சுக்கிட்டு ஆசைகளை அடையணுங்கிறதுக்காக வேண்டி, தன்னை திருப்திப்படுத்திக்கணுங்கிறதுக்காக வேண்டி, ஆசைகளை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி பலவிதமான வேலைகளை செய்யறது. அந்த வேலைகளை செய்யறதுனால இதுக்கு சுகம் உண்டாகிறது இல்லை. அந்த சுகத்தினால என்ன பண்ணுது, அதுக்கு கிடைக்கிற சுகம் போதுமாட்டு இல்லை, அதுலவே விருப்பு வெறுப்பு கொள்ளுது. எப்படின்னா, அந்த சுகம் இது என்ன எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்பின் வழி இருந்தா மட்டும்தான் அது திருப்தின்னு எடுத்துக்கிறது. இல்லைன்னு உண்டுமானா அதுல குறை உள்ளதாட்டு இருக்கிறதுனால இந்த குறை உள்ள சுகம் எனக்கு வேண்டான்னு வெறுத்துக்குது. அப்போ இந்த சுகம் குறைவுள்ளதாட்டி இருக்கிறதுக்கு எது காரணமாக அமைகிறதோ அந்த காரணத்தின் மேல கோபமும் வந்துடுறது. இப்படியாட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு மனம் இது இப்படியே குழப்பத்திலவையும் இருக்கு. இந்த மனம் குழப்பத்திலவையே இருக்கிறதுனால புத்தியும் என்ன பண்ணுது, செயல் இழந்து போயிடுது. அப்போ புத்தியும் துக்கத்துக்கு உள்ளாகி இருக்கு. இப்ப பாருங்க, இப்போ இந்த ஜீவன் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரமாகத்தான் இருக்கு. ஏன்னா இந்த குழந்தை தான் எல்லாத்துக்கும், இந்த கதைப்படி என்ன ஆகுது, இந்த குழந்தை தான் அத்தனைக்குமே அடிப்படையாட்டு இருக்கு. இந்த குழந்தைன்னு ஒன்று அம்மா கிட்டக்க இருந்து வரலைன்னா இது எதுவுமே இருந்திருக்காது இல்லையா? அப்போ நம்மளுக்கு தோணும், அப்போ ஏன் அந்த குழந்தையும் வெளியில வந்தது அப்படின்னா, அந்த குழந்தையே வெளியில வந்ததுங்கிறது அதுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். இதை நாம ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா இது அந்த ஆன்மாங்கக்கூடிய தாயினுடைய சித்தம். அந்த தாயினுடைய சித்தமாட்டி இருக்கிறதுனால அந்த தாய் கொடுக்குற அந்த குழந்தைய, அந்த தாயிடமிருந்து தான் அந்த குழந்தை வெளியில வருது. இந்த தாயிடமிருந்து வேறானது இல்லை இந்த குழந்தை. இத அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட புத்தியும் இங்க மனதோட போராடிக்கிட்டே இருக்கிறதுனால, இந்த புத்தியும் தன்னுடைய நிலை மறந்து போகிறதுனால எல்லா சிஸ்டமுமே இங்க கொலாப்ஸ்ட் ஆகி போயிடுது. ஏன்னா இங்க என்ன ஆயிடுது, ஜீவன் தன்னை தனித்துவமாட்டு கொண்டாடிக்குது. பாருங்க, இது எல்லாத்துக்குமே அடிப்படை இந்த ஒரு ஜீவன்கூடிய குழந்தையாட்டு இருந்தாலும் இந்த புத்திங்கக்கூடியதனுடைய நட்பினால அதனுடைய சுபாவங்கள் என்னெல்லாம் சுபாவங்கள், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் கூடிய முக்குணங்களுமே அந்த புத்தியை சார்ந்தது. ஆனா அது என்ன பண்ணுது, தான் சத்துவ குணத்திலவேயே இருக்கணுங்கிறது தான் அதனுடைய இயல்பு. ஆனா தன்னுடைய அந்த சத்துவகுண இயல்புல இருந்து செயல்பட தூண்டுறது எல்லாமே இந்த புத்தி தான் இல்லையா? அப்போ அந்த புத்தி எந்த குணத்துல இருக்கிறதோ அந்த ஒரு குணத்தினுடைய வியாபகம் இந்த ஒரு குழந்தைக்கும் வந்து போயிடுது. இதனால என்ன ஆகுது, ஜீவன் இல்லாமல் புத்தி இல்லை அப்படிங்கக்கூடிய லெவலுக்கு வந்துடுது. இப்ப நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஜீவனுக்காகத்தான் இங்க புத்தி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ பாருங்க, இங்க ஜீவன் இல்லைன்னா புத்தி இல்லை. அதாவது இந்த குழந்தை அம்மா கிட்டக்க இருந்து இந்த குழந்தை வந்தது, இந்த குழந்தைக்கு அம்மா தான் இந்த புத்தியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அப்போ அம்மா குழந்தைக்கு அந்த புத்தியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலைன்னா அந்த குழந்தையும் அம்மாவும் தான். கரெக்டா? இந்த கதையை இப்படி நீங்க புரிஞ்சு பாருங்க. இப்போ அந்த தாயும் குழந்தையும் மட்டுமே தான் இருக்கும், சந்தோஷமாட்டு இருந்திருக்கும். அப்ப இந்த புத்திங்கக்கூடிய துணையை எதுக்காக வேண்டி கொடுக்குறாளோ கொடுக்கறதுக்கு உண்டான விஷயத்த புத்தி மறந்துடுறது. தான் இதுக்காகத்தானே கொடுக்கப்பட்டவங்கிறத புத்தி தன்னுடைய சுயத்தை இழந்து போயிடுது. என்னத்தினால சுயத்தை இழந்து போயிடுது, இந்த குழந்தையின் மேல இருக்கக்கூடிய ஒரு நாட்டத்தினால இல்லையா? இப்ப நல்ல கவனிங்க, இந்த குழந்தை புத்தி இல்லாம இருக்க முடியும், புத்தி இல்லாம இந்த குழந்தை இருக்க முடியும். ஆனால் இந்த குழந்தை இல்லாமல் புத்தி இருக்காது. இல்லை, கரெக்டு தானே? இந்த தாய் தானே இந்த புத்தியை கொடுக்குறா. இப்போ பாருங்க, அப்போ தாயும் குழந்தையும் மட்டுமே தான் இருக்கு. புத்தியை யாரு கொடுக்குறா? அந்த ஆன்மா கொடுக்கறது, ஆன்மாங்கக்கூடிய அம்மா கொடுக்கறது. அப்போ இந்த குழந்தை மட்டும் தனியாட்டு இருக்கணுங்கிறது தானே அந்த தாய் வந்து கொடுக்குறா. அப்போ புத்தி இல்லாமல் இந்த குழந்தையால இருக்க முடியும்னா இருக்க முடியும். தன்னுடைய தாயை பார்த்துக்கிட்டே இந்த குழந்தை இருந்திருக்கும். அப்போ இந்த புத்தி இல்லாமல் இந்த ஜீவன் இருக்கும், ஆனால் ஜீவன் இல்லாமல் அந்த புத்திங்கிறது இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். அப்போ
இந்த புத்தியில ஏற்படக்கூடிய அந்த அழுக்குகள் தான் இந்த ஜீவனை என்ன செய்யுது, இதுவும் அழுக்கு படிஞ்சது போல காட்சிப்படுத்துது. உண்மைக்குமே இதுல யாரு இந்த பொறாமை அந்த அகங்காரத்துக்குள்ள எல்லாமே போய் இந்த எல்லாத்தையுமே கொண்டு கொடுத்து இதை மறைச்சு வச்சிருக்கிறது யாரு? இந்த குழந்தைய நீ ஜீவன்கிறத மறைச்சிருக்கிறது யாரு? இந்த புத்திங்கக்கூடிய ஒரே நட்பு தானே, இல்லையா? அப்போ இங்க நல்லா பாருங்க. அப்ப இந்த புத்தி கிட்டக்க இருக்கக்கூடிய அறியாமைங்கக்கூடிய அழுக்குகள் எப்படி ஒரு செம்பு பாத்திரம் கிளீனா இருக்கு, அந்த செம்பு பாத்திரத்தை நாம தொலைக்காமலவையே விட்டுட்டோம்னு உண்டுமானா அந்த செம்பு பாத்திரத்துல பாசி படிஞ்சு பச்சை பச்சையாட்டு காட்சி அளிக்கும், இல்லையா? இந்த பச்சை பச்சையாட்டு காட்சி அளிக்கும் போது அந்த பாத்திரம் செம்புங்கிறதவையே நம்ம மறந்து போயிடுறோம், செம்புங்கிறதவையே மறந்து போயிடுறோம். இது பார்த்தா இது பிசுக்கு பிடிச்ச ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். அல்லது ஒரு அழுக்கடைந்த ஒரு பாத்திரம். இது செம்பு பாத்திரம் மட்டும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போயாச்சுனாக்கா அதுக்கு எப்படி ஒரு பேர் வந்துடும், அந்த பச்சை கலர்ல ஒரு பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரம் தொட்டா பிசு பிசுன்னு பிசு பிசுப்பா இருக்குமே, அந்த ஒரு பாத்திரம்னு நம்ம ஐடென்டிட்டி கொடுக்குறோம்ல, அந்த மாதிரியாட்டு ஆயிடுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு உள்ள போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த பாத்திரம் அதனுடைய இயல்புல அது அப்படியே தான் இருக்கு, செம்பு அங்க மாற்றப்படலை. செம்புக்கு மேல இந்த விஷயங்கள் எல்லாமே மூடி இருக்கிறதுனால அந்த செம்பு பாத்திரம் தெரியாம மறைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவே தான். இப்ப என்ன பண்ணணும், அந்த அழுக்குகளை சுரண்டிட்டா அந்த செம்பு பாத்திரம்ங்கிறது வெளியில தெரிஞ்சு போயிடும், அவ்வளவே தான். அப்போ இந்த அழுக்கு இதுல எப்படி சேர்ந்தது, நாம பயன்படுத்தாம இருந்ததுனால. எதை பயன்படுத்தாம இருந்ததுனால? இந்த செப்பு பாத்திரத்தை சரியான முறையில நாம பயன்படுத்தாம இருந்ததுனால. அப்ப இந்த செப்பு பாத்திரம் பயன்படுத்தாம அப்படியே போட்டு வச்சுட்டோம். எப்படி போட்டு வச்சுட்டோம், இதை நான் கண்டுக்கவே இல்லை. அப்போ நான் இந்த ஜீவன் தன்னை யாருங்கிறத தெரிஞ்சுக்கவும் இல்லை, தன்னை கண்டுக்கவே இல்லை, தான் இஷ்டப்படி எல்லாமே செய்துக்கிட்டே இருக்கு. எதனால? புத்தியினுடைய வயப்பட்டு எல்லாமே செய்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த ஜீவன் தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியாமலேயே இந்த புத்தியினுடைய விவகாரங்களுக்கு உள்ள போய் அந்த புத்தியினுடைய விவகாரங்களினால ஆளுமைப்படுத்தப்பட்டு அங்க என்னென்ன அழுக்குகள் எல்லாமே அந்த புத்தி இங்க கொண்டு சேர்க்குதோ அந்த சேர்த்திருக்கக்கூடிய அந்த புத்தியினுடைய அழுக்குகள் எல்லாம் இதை சூழ்ந்து நான் ஜீவன், நான் இங்கிருந்து தான் வந்தேன், எனக்கு ஹெல்ப்புக்காக வேண்டி கொடுக்கப்பட்டது தான் இந்த புத்திங்கிறது கூட தெரியாத அளவுக்கு தனக்கு மங்குண்ணியாட்டே போயிடுச்சு பாருங்க. அப்போ இந்த ஆதி இருப்பான ஆத்மாவினுடைய சுத்த இருப்பு தான் நான்ங்கிறத இந்த ஜீவன் அறிஞ்சுக்கிடுச்சுன்னா இந்த அந்த கரணங்களையும் இந்த ஜீவன் பொருட்படுத்தாது, புறக்கரணங்களையும் இந்த ஜீவன் பொருட்படுத்தாது. தான் அங்கிருந்து தான் அதுதான் மூலம்ங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு போயிடும். இதுக்கு இந்த இதெல்லாமே ஒரு விஷயமே இல்லைன்னு ஆயிடும், இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த உடம்ப ஒன்று வச்சு, அதாவது இது வெளியில ஒரு தோற்றத்துக்கு வந்ததுனால இப்படித்தானே அந்த புத்தி அட்டாச்மெண்ட் ஆகுது. அப்போ வெளியில தோற்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு உடம்ப நான் அப்படின்னு கருதி இந்த ஒரு உடம்ப நான் நினைச்சிருக்கிறதுனால இங்க சுத்தி இருக்கக்கூடிய பல நான்களை அதுவே உருவாக்கிக்குது. அப்ப என்ன ஆகுது, நான் இந்த ஒரு உடம்போட இருக்கிறேன்னா அந்த ஒரு உடம்பும் அங்க இருக்கு, அதுவும் ஒரு உடம்பு, அது இந்த மாதிரி இருக்கு, அது 4 காலில் நடக்குது, இது ஊர்ந்து போகுது, இது பறக்குது, எல்லா விஷயங்களுமே தெரியுது. நான் ஒரு உடம்போட இருக்கிறேங்கிறதுனாலவேயே நான் கூடிய அபிமானம் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காட்டு போய் என்ன ஆகுதுன்னா இந்த உலகத்தையும் இருக்குன்னு நம்புது, இந்த உலகங்கிறது இருக்கிறதுங்கிறதையும் நம்பிட்டே இருக்கிறதுனால இந்த தனித்துவ அடையாளங்களை கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜீவனை சாஸ்திரங்கள் ஜீவாத்மான்னு சொல்லுது. இப்படி இப்ப பாருங்க, கண்ணாடியை வச்சுக்கிட்டா நான் தான் இந்த கண்ணாடியில பிரதிபலிக்கிறேங்கிறது தெரிஞ்சுக்கிடுதுன்னா இந்த பிரதிபிம்பம் எனக்கு வேறை அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல எனக்கு பொறாமையோ மோகமோ ஏதாவது வருமா, ஆசையோ
நான் தான் தெரிகிறேன் அப்படின்னா நான் தான் தெரிகிறேன், ரைட்டு, நான் நல்லாவே தான் நான் இருக்கிறேன், சரி இதுவே போதும் அப்படின்னு போயிடுவோம் இல்லையா? இப்போ இங்கே என்ன ஆகுறதுன்னா, நான் எப்படி இந்த கண்ணாடியில் பிரதிபிம்பத்தை பார்க்குற நான், எனக்கு எப்படி என்னுடைய பிம்பம் கண்ணாடியில் தெரியறது எனக்கு அந்நியமாட்டு இல்லையோ, ஏன்னா நானே தான் தெரிகிறேன்னு நான் பார்க்கும்போது ஒத்துக்கிறேன். ஆனால் என்ன பண்ணிக்கிறது, ஆனால் மற்ற விஷயங்களை எடுத்துக்கும் போது அது எல்லாமே தனித்தனியாட்டு இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் இதில் என்னதுன்னா, நான் இங்கே கூடிய இருப்புனால இது எவ்வளவுமே வெளியில் காட்டுறது எது, இந்த புத்தி தான் காட்டுறது. நல்லா பார்த்துட்டோம், இந்த கதையின் மூலமாட்டு நல்லாவே பார்த்துட்டோம். ஏன்னா இந்த வெளி விவகாரங்கள் அத்தனையுமே ஏற்றி வைக்கப்பட்டு சொல்லப்பட்டது எதனால், இந்த புத்தி தான் அவ்வளோத்துக்குமே காரணங்கிறதுனால இந்த தனித்துவமான இந்த ஒரு ஜீவன் தான் ஆன்மாவினுடைய பிரதிபலிப்பாட்டவையே நான் இருக்கிறேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் எப்படி ஆன்மாவினுடைய பிரதிபலிப்பாட்டு இருக்கிறேனோ அதே மாதிரி எல்லாமே ஆன்மாவினுடைய பிரதிபலிப்பைங்கிறது தெரிஞ்சுக்கும். ஆனால் இதை தெரிய விடாமல் தடுக்கிறது தான் என்னது, இந்த புத்தியினுடைய அறியாமை. இது புரிஞ்சிடுச்சுன்னா எனக்கு வேறையாட்டு ஒன்றுமே இல்லை, எல்லாமே நானே தான் அப்படிங்கிறது புரிஞ்சு போயிடுச்சுன்னா ஜீவனுக்கு துக்கம்ங்கிறதே கிடையாது. நான் இங்கிருந்து தான் வந்தேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா போச்சு. ஆனால் இது என்ன பண்ணுது, நான் என்னென்ன ஆசைகளோடவே இருக்கிறேன்னு சொல்லுது. நான் இந்த ஆசைகளை நிறைவேற்றுறது தான் என்னுடைய கடமைன்னு சொல்லிக்குது. இந்த மாதிரியான ஒரு வட்டங்களுக்கு உள்ளவையே அது சிக்கிக்கிட்டு இருக்கிறதவையே சுகம்னு நம்பிட்டு இருக்கிறதுனால அந்த சுகம் நிலையானது இல்லைங்கிறது இது ஏற்றுக்க முடியறதில்ல. அப்போ இது என்ன ஆகுது, அந்த சுகம் பறிக்கப்படும் போது இது தன்னை துக்கமுள்ளவனாட்டு ஆக்கி கொண்டு தன்னை கருதி கொண்டு நான் துக்கி அப்படின்னு தனக்கு தானே அதுவே சொல்லிக்குது. அப்போ இந்த ஜீவன் புத்தியினுடைய சேர்க்கையினால சுக துக்கத்துல இருக்கிறத மாதிரி தெரிஞ்சாலும் சுத்த இருப்பான அந்த ஆத்மாவினுடைய பிரதிபலிப்பு தான் நான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இங்க பரமாத்மாவை தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இங்க ஜீவாத்மா நான் பரமாத்மா எங்கேயோ இருக்குங்க கூடிய பேதமை கூட இங்க இல்லை. ஏன்னா நானும் அதுவும் ஒண்ணுதான். அதுல இருந்து வெளிவந்த நான் எப்படி அதுல இருந்து வேறானதாட்டி இருக்க முடியும் இல்லையா? அப்போ எல்லாமே என்னுடையதுதான், நானே தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். இப்படி வெகு காலம் ரொம்ப அவதிக்குள்ள துக்கத்துக்குள்ளவையே இருக்கப்பட்ட இந்த ஒரு புத்தி என்ன செய்யுதுன்னா இந்த நித்தியானித்திய விவேகங்களை தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன செய்யுது, விவேகத்தை அடையுது. நித்தியானித்திய விவேகம் தெரிஞ்சு அதை சுய விசாரம் புத்தி என்ன பண்ணுது, ஆராய்ச்சி பண்ணி அந்த விவேகத்தினுடைய எல்லை என்ன பண்ணுது, ஒரு வைராகியமான மனதை பெற்று அந்த வைராகியம் உண்ட மனம் என்ன பண்ணுது, புலநடக்கத்துக்கு வந்துடுது, பொறிகளை அடக்கிக்குது, ஆசைகளை அடக்கிக்குது, மோகங்களை கடந்து எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையில இந்த ஜீவன்ல கலந்து ஆத்மாவோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு புத்தி என்ன பண்ணுது, பரம ஆனந்தத்தை அந்த புத்தி அனுபவிக்குது. பாருங்க, இந்த பந்தம், துக்கம், மகிழ்ச்சி, நான் நிலையான சுகம் இல்லையா, நிலையற்ற சுகம் இப்படின்னு எதை எடுத்துக்கிட்டாலும் இது எல்லாமே எதனால வந்தது, இந்த புத்தியினுடைய அறியாமையினால வந்ததே தவிர வேற எதனாலையும் இங்க புதுசாட்டி எதுவுமே உருவாக்கப்படவே இல்லை. அப்ப பாருங்க, ஆன்மாவினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த ஜீவாத்மா. ஆத்மாவிலிருந்து வந்த குழந்தை தான் இந்த ஜீவன். அந்த கதையில ஆன்மாவிலிருந்து வெளிவந்த ஜீவன். அப்போ ஆன்மாவினுடைய பிரதிபலிப்பு தான் என்னது, இந்த ஜீவாத்மா. இதுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, துக்கமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. அப்போ இது அத்தனையும் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா இது எல்லாமே புத்தியினுடைய அறியாமையினால விளையாடப்படக்கூடிய ஒரு விளையாட்டு. இதனால நீங்க இதை யுக்தி பூர்வமாட்டு சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஹேமலேகை ஹேமச்சூடன் கிட்ட
இந்த கதையை சொல்லி முடிச்சு இந்த கதையினுடைய விளக்கங்களையுமே சொல்லி முடிச்சு தன்னுடைய கணவனுக்கு வைராகியம் மேலும் வரணுங்கிறதுலையும் தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான யுக்தியையும் இந்த கதை மூலமாட்டு விளக்கி கொடுக்கிறார். இனிமேல் இவனுக்கு அந்த வாக்குல நம்பிக்கை வந்தா மட்டுமே தான் அடுத்த நிலைக்கு இவன் பயணிக்க முடியும். இப்போ தத்துவமசின்னு சொல்லிட்டு குரு உபதேசம் நடக்கிறது, அதுதான் இங்க நடந்தது. மகா வாக்கிய உபதேசமான தத்துவமசி அதுவாகவே நீ இருக்கிறாய்ங்கிறத யுக்தி பூர்வமாட்டு இந்த சாது விளக்கிட்டாங்க. இதை விளக்கினால் நான் எப்படி அதை ஏத்துக்க முடியும்? தத்துவமசி நீ அதுவாகவே இருக்கிறாய்ங்கிறத நான் எப்படி ஏத்துக்க முடியும்? குரு வாக்கியத்துக்கு மேல எனக்கு நம்பிக்கை வந்தாதான் ஆமா குரு சொன்னா அது சரிதான், அது இப்படிங்கிறத நான் என்னுடைய விசாரத்தின் மூலமாட்டு நான் தெரிஞ்சுக்கணுங்கிற யுக்தி எனக்கு கிடைக்கும். அப்போ என்ன ஆகுது, இனிமேல் அவனுக்கு நம்பிக்கை வந்துதா நம்பிக்கை வரலையா? அப்ப நம்பிக்கை வரலைன்னா நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக வேண்டி இவன் விருப்பப்பட்டானா? அப்போ நம்பிக்கை வரலைன்னா நம்பிக்கை வரதுக்குண்டான யுக்திகளை